அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலர், பொது நூலகத்துறை இயக்குனர் மற்றும் இணை இயக்குனர் மற்றும் சென்னை மாவட்ட நூலக அலுவலர் ஆகியோரின் சீரிய வழிகாட்டுதலில் வெற்றிகரமான 11வது வார பொன்மாலை பொழுது எனும் பல்வேறு ஆளுமை சார்ந்த தமிழ் சங்கம திருவிழாவில் வரவேற்று மகிழ்கிறது எமது அண்ணா நூற்றாண்டு நூலகம். தமிழ் வளர்த்த முன்னோர்களை தொழுது தொன்தமிழ் வேர்தாங்கம் நிகழ்கால விழுது எண்ணங்களை சீராக்கி வரலாற்றில் எழுது இது வண்ணங்களை வசமாக்கும் பொன்மாலை பொழுது. இந்த அவைக்கும் இலக்கியத்திற்கும் எப்போதும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஆனால் நிறைய மனிதர்கள் இலக்கியம் என்று பேசினாலே ஏதோ வேற்றுக்கிரக வாசிகள் போல் விலகி போய்விடுகிறார்கள். இலக்கியம் அப்படி என்ன செய்துவிடும்? எது இலக்கியம்? உடல் தாண்டி மனம் தாண்டி ஆத்மாவின் அந்தரங்கத்தை அலசி காட்டும் அற்புத கண்ணாடி அது. வானை, நிலவை, கடலை, மனிதர்களை, பறவைகளை, விலங்குகளை, ஏன் அருகில் இருக்கும் செடி கொடி மரங்களை என்று அத்தனையும் நேசிக்க வைக்கும் அற்புதத்தை இலக்கியம்தானே மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இலக்கியம் என்பது எழுத்துக்கும் எழுத்தாளனுக்கும் பிறக்கின்ற மரபணு மாற்றமில்லா உடனடி குழந்தை. இலக்கியம் என்பது மனித மூளையில் முளைத்து வெளிவரும் விதையில்லா விருட்சம். இலக்கியம் என்பது மனிதர்க்கும் பேனாவிற்குமான புரிந்துணர்வு ஒப்பந்தம். இலக்கியம் என்பது ஊற்றுக்கண்ணில் அவதரிக்கும் அவதாரம். இலக்கியம் என்பது இறைமறை அகம்புறம் என்கிற அரிதாரம். நிகழ்வின் தொடர்ச்சியாக இன்றைய சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்திட அன்பு சகோதரர் ஆ. மணிகண்டன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி ரவி அவர்களே. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம் தக தத்தரிகிட தித்தோம். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெட்டி அடிக்குது மின்னல், கடல் வீர திரை கொண்டு விண்ணை இடிக்குது, கொட்டி இடிக்குது மேகம். கூ என்று விண்ணை குடையது காற்று, சடசட என்று தாளங்கள் கொட்டி கணக்குது வானம். தாளம் கொட்டி கணக்குது வானம். அக்னி குஞ்சென்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம் தக தத்தரிகிட தித்தோம் என்று கனல் தெரிக்கும் சமூக அக்கறை கொண்ட கவிகளை படைத்தவன் நம் மீசை கவிஞன். யுகப்புரட்சி செய்தவன் நம் முண்டாசு கவிஞன். அவரின் மேல் கொண்ட பற்றினால் பிரேம்குமார் என்ற தன் பெயரை யுகபாரதி என்று மாற்றிக்கொண்டவர் நம் கவிஞர் மற்றும் திரைப்பட பாடலாசிரியர். சமூக அக்கறை கொண்ட கவிதைகளை படைப்பதில் பாரதியும் யுகபாரதியும் வல்லவர்களே. எடுத்துக்காட்டாக, எல்லோருக்கும் பிடித்த கவிதை, கவிஞருக்கும் பிடித்த கவிதை மணப்பத்தாயம் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து மூத்திரை வாடை நிரம்பி வழியும் பேருந்து நிலையத்தில் முளம் போட்டு கொண்டிருக்கிறாள் பூக்காரி என்ற கவியை படைத்திருக்கிறார் நம் கவிஞர். தஞ்சையில் மேக்ஸ்வெல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி பருவத்தை முடித்து அறந்தாங்கியில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் இயந்திரவியல் பொறியாளராகவும் பட்டம் பெற்றுள்ளார். இருப்பினும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று போற்றிய பாரதியின் வாக்கிற்கிணங்க தமிழ் மொழி மீது சிறந்த பற்றும் இலக்கண இலக்கிய புலமையிலும் சிறந்து விளங்குபவர். இவரின் முதல் படி பத்திரிகைத்துறை எனலாம். தமிழ் திரைப்பட பாடல்களில் இவரின் முதல் பாடல் பல்லாங்குழலின் ஓர் வட்டம் பார்த்தேன் என்ற பாடல் தமிழ்நாட்டையே ஒரு வட்டம் பார்த்துவிட்டன எனலாம். இவர் 1000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார். தென்னிந்திய ஃபிலிம்ஃபேர் விருது, தென்னிந்திய சர்வதேச திரைப்பட நியமன விருது போன்ற விருதுகளையும் பெற்றுள்ளார். மேலும் இவர் எழுதிய கவிதை தொகுப்புகளான மணப்பத்தாயம், பஞ்சாரம், தெப்பக்கட்டை, நொண்டிக்காவடி, தெருவாசகம், அந்நியர்கள் உள்ளே வரலாம். மேலும் கட்டுரை தொகுப்புகள் கண்ணாடி முன், நேற்றைய காற்று, ஒன்று, நடுக்கடல் தனிக்கப்பல், வீட்டுக்கு வெளியே வெவ்வேறு சுவர்கள், அதாவது நானொருவன் மட்டிலும் போன்ற கவிதை கட்டுரை தொகுப்புகளை படைத்த கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர் யுகபாரதி அவர்கள் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. எழுதப்படுகின்ற எல்லாமே வெறும் எழுத்துக்கள் தான். ஆனால் இலக்கியத்தின் வழியே இறங்கி வரும்பொழுது ஓர் எழுத்தாளனின் உயிரில் பிணைந்து, உதிரத்தில் நனைந்து, உணர்வோடு கலந்து எழுதுகோள்களின் வழியே வெளியேறும் வெற்றிட நிரப்பி மட்டுமல்ல, மனித மனங்களை மானசீகமாய் தீண்டும் இன்பம். அதனால்தான் வள்ளுவனும்
கம்பனும் இளங்கோவடிகளும் இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ இன்று இங்கு பல்லாங்குழியின் வட்டமோ இன்றைய வெள்ளத்தனைய மலர் நீட்டமோ ஓயாது உழைக்கின்ற படைப்பாளியை, தஞ்சை மண் தந்த இலக்கியவாதியை, சிந்தனை சிற்பியை, திரை இசை பாடல் ஆசிரியரை அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் சிறப்புரையால் எங்கள் சிந்தை மகிழட்டும். வாருங்கள் ஐயா யுகபாரதி அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். இணைவதாக சொன்ன பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் ஏன் இணையவில்லை என்பதில் எப்படி ஒரு மர்மம் நீடிக்கிறதோ, அதே போல் இந்த மேடைக்கு ஏன் என்னை அழைத்தீர்கள் என்கிற மர்மம் எனக்குள் நீடித்து கொண்டே இருக்கிறது. கற்றறிந்தவர்கள், கல்வியாளர்கள், சிந்தனையாளர்கள் இப்படியானவர்களை பார்க்கக்கூடிய ஒரு அரங்கத்திற்கு ஒரு பாடலாசிரியரை அழைத்து நீங்கள் ஏன் பேச வைக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய தயக்கமும் மர்மமும் எனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அறிஞர்களை அழைத்து பேச வைப்பது அவரிடத்தில் இருந்து நல்ல கருத்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அதன் மூலமாக நம் வாழ்க்கையிலே நல்ல வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு அறிஞரை கூப்பிட்டு பேச வைக்கலாம். எல்லோருக்கும் அறிந்தவன் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக என்னை நீங்கள் அழைத்து பேச வைத்திருக்கிறீர்கள்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி தான். இந்த வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இந்த கூட்டத்திற்கு அழைக்கிற பொழுது என் நண்பனும் தோழனுமான சு வெங்கடேசன் சொல்கிற பொழுது இந்த நூலகத்தில் இந்த கூட்டம் அப்படின்னு சொன்னார். ஏதாவது நூல்களில் பெயர்களை வர வேண்டும் என்கிற ஆசைப்படக்கூடிய என்னை மாதிரி ஆட்கள் நூலகத்தில் வந்து பேசுவதற்கான அறிவையும் ஆற்றலையும் பெற்றிருக்கிறேனா, நீங்கள் ஏன் என்னை போய் அழைக்கிறீர்கள் என்று நான் அவர்கிட்ட ரொம்ப தயங்கினேன். ரொம்ப ஆறுதல் சொல்லி ஊக்கம் கொடுத்து ஆதரவு கொடுத்து இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறமா சொன்னார், நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், அதுக்கப்புறம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னார். நான் இந்த பேசணும்னு சொல்லும்பொழுது சந்தோஷமாக ஒத்துக்கிட்டேன். இந்த கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னோடனே பயந்துட்டேன். ஏன்னா கேள்விகளுக்காகவே பயந்து பாதியிலேயே படிப்பை விட்டு பாட்டு எழுத வந்தவன் நான். பாட ஆசிரியர்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் பாடலாசிரியர் ஆனவர்களில் நானும் ஒருத்தன். அதனால் இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி மெல்ல தயங்கினேன். இல்லை வேணும்னா நீங்கள் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்கட்டும்னு வேணால் முன்னாடியே சொல்லிட்டோம், கொஸ்டின் பேப்பர் வேணால் அவுட் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அவர் அவுட் பண்ணல. இந்த அரங்க மேடைக்கு வந்ததற்கு முன்பாகவே இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய சகோதரி காமாட்சி அந்த எல்லா கேள்விகளையும் என்னிடம் கேட்டுவிட்டார்கள். எனவே நீங்கள் கேட்கிற கேள்விக்கான பதில் என்பது அவருக்கு மட்டும் பழைய பதில் மாதிரியே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவங்க கேட்டுட்டாங்க. இந்த தலைப்பு என்பது ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம். இந்த அரங்கத்தில் கூடியிருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப நெகிழ்வாக நான் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த விழாவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, பேச்சின் முடிவிலே நன்றி சொல்வதை விட நன்றியிலிருந்து என்னுடைய பேச்சை தொடங்கலான்னு நினைக்கிறேன். காரணம், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு அப்படிங்கிறது மாதிரியான ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய திருக்குறள் எதுவுமே இல்லைங்கிறது என் வாழ்க்கையில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒன்று. அதை புரிஞ்சிக்க முடிந்தால் முடியும், ஆனால் செயல்படுத்த முடியாது. அவ்வளவு கஷ்டமான குறள் அது அப்படிங்கிறதும் என் வாழ்க்கையிலிருந்து சில சம்பவங்களை சொல்லி உங்களுக்கு தெரியப்படுத்தி கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக நம்ம பார்க்குறோம். தண்ணீரின் அளவு எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தண்டிலிருந்து முகத்தை காட்டி கொள்கிற ஒரு தாமரை மாதிரி நம் இதயத்திலே எவ்வளவு ஆற்றலும் உற்சாகமும் சிந்தனை வளமும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வெற்றி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவியல் பூர்வமாக அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக, அத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒருவன் சிந்தித்திருக்கிறான் என்றால் அது திருவள்ளுவனை தவிர வேறு யாருமாக இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது. இந்த உள்ளம் என்பது அல்லது மனம் என்பதை அறிவியல் ரீதியாக பார்க்கிற பொழுது கூட அறிவியல் மனத்தை மூளை என்கிறது. அதாவது விஞ்ஞானம் மூளை என்கிறது, மெய்ஞானம் அதை மனம் என்கிறது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போது மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போது இந்த மனசுங்கிறது ஒன்று எங்கே இருக்குது, அது எங்கேயும் நமக்கு தெரில. படிச்சுட்டே இருக்கும்போது உள்ளமே கோயில் ஊனுடம்பு ஆலயம், ஆலயமும் கோயிலும் ஒன்று தானே, ஏன் இது ஆலயம்ங்கிறாங்க அதை கோயிலுங்கிறாங்க, ஆலயம்னா வீடு போல இருக்குது. இப்படி
இந்த உள்ளம் குறித்த சிந்தனைகள் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்னு தெரியாமலேயே கவிதை எழுத வந்த ஆள் நான்லாம். அப்போது கவிதை என்பதை வந்து ரொம்ப எளிதாக வாழ்க்கையில் இருந்து எழுதிட முடியும் அப்படின்னு நம்ம தொகுத்து வழங்கக்கூடிய தோழர் சொன்னது மாதிரி, மூத்திர வாடை நிரம்பி வழியும் பேருந்து நிலையத்தில் முளம் போட்டு விற்று கொண்டு தான் இருக்கிறாள் பூக்காரி அப்படின்னு அடடா பிரமாதமாக கவிதை எழுதுகிறோம் அப்படின்னு நினச்சி சினிமாவுக்கு பாட்டு எழுதவும் வந்துட்டேன் நான். பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் அப்படிங்கிற பாட்டு வெளியே வந்து அது மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. தொலைக்காட்சியில் எப்போ திருப்பினாலும் அந்த ஒரு ரூபா காசை வச்சு சினேகா ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு ரூபாயை வச்சு சினேகா கோடி கோடியாக சம்பாரித்தாங்க. பாட்டு எழுதின எனக்கு 8 மாதமாக எந்த பாட்டுமே வரல. எனக்கு மிகுந்த பதட்டமாயிருச்சு. என்னப்பா இந்த பொண்ணு காசை வச்சு வச்சு ஆடிக்கிட்டே இருக்கே, இந்த காசை எழுதின காரணமே நான் தான், நமக்கு ஒரு பாட்டுமே வரலையே அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் வாய்ப்பு வராத உடனே இயல்பாகவே என்ன சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னாக்கா, சினிமா பாட்டு சமூகத்தை சீரழிக்கிறதுன்னு நானுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு தான் வாய்ப்பு வரல, அதனால் வந்து சொல்லுவோம்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ நான் கணையாழி பத்திரிகையில் ஒரு 6 ஆண்டு காலம் அங்கே வந்து நான் பணிபுரிந்தேன். என் வாழ்க்கையின் மிக அற்புதமான காலங்கள் அப்படின்னு நான் சொல்லணுன்னா அந்த கணையாழியினுடைய காலங்களை நான் சொல்லுவேன். காரணம், அந்த கணையாழிக்கு விமர்சனத்திற்காக வந்த புத்தகங்களை படித்து தான் என்னுடைய இலக்கிய அறிவையும் ஆற்றலையும் நான் வளர்த்து கொண்டேன். அந்தளவுக்கு அந்த பத்திரிகை என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இடம் வகிக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. அப்போது கணையாழி மாதிரியான ஒரு தீவிர இலக்கிய பத்திரிகையில் பணியாற்றி கொண்டு இருக்கிற எனக்கு சினிமா பாடல் என்பது ஒரு வெகுஜன ரசனைக்காக எழுதப்படக்கூடிய ஒரு பாட்டு. அதில் பணியாற்றக்கூடிய நான் வந்து சினிமா பாட்டு உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் நமக்கு பாட்டு வாய்ப்பும் கிடையாது. அதனால் சினிமா பாட்டு சமூகத்தை சீரழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 மாதமாக வேறு எந்த பாட்டுமே எழுதலை. நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க, சினேகா அதுக்கப்புறம் அந்த ஒரு ரூபாயிலேருந்து 80 படத்துக்கிட்ட நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஏகப்பட்ட படம் நடிச்சிட்டே இருப்பாங்க. சினேகாவே எங்கேயாவது விழாக்களில் பார்த்தாக்க என்ன அப்புறம் அடுத்த பாட்டு அப்படிம்பாங்க. இந்த வருது, எப்போ வருது, 8 மாதம் ஒன்றும் வரல. அப்போது அந்த படத்தை இயக்கிய ஆனந்தம் திரைப்படத்தை இயக்கிய லிங்குசாமி ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னார், அந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு, ஏன் நீங்கள் அடுத்த பாட்டு எழுதலை அப்படின்னாரு. அதுதான் சார் அந்த கேள்வி நானே தான் எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கேன். அந்த பாட்டு தான் பெரிய ஹிட் ஆச்சு, ஏன் என்னை யாருமே கூப்பிடல அப்படின்னு நான் அவர்கிட்டையும் கேட்டேன். இல்லை நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னாரு. முதல் பாட்டுக்கே நம்ம ட்ரை பண்ணல, 2வது பாட்டுக்கு எப்படி ட்ரை பண்ண முடியும் அப்படின்னோடனே, அந்த முதல் பாட்டு எழுதும் பொழுதுமே நிறைய சிக்கல் இருந்தது. என்னென்னா ஒரு மெட்டுக்கு எப்படி பாட்டு எழுதுவது, அப்புறம் நாம் எழுதி கொடுத்து அவங்க மெட்டு எப்படி அமைப்பாங்க, அப்புறம் ஒரு கதாபாத்திரத்தை வந்து உள்வாங்கி கொண்டு எப்படி எழுதுவது, அப்புறம் வந்து ஒளிப்பதிவு கூடத்துக்குள்ளே போகும்பொழுதே மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு வில்லன் மாதிரியே அந்த காலத்தில் இருப்பார். அவர் என்ன சொல்ல போகிறாரோ, அந்த தயாரிப்பாளர் வேணும்னு சொல்லுவாரா வேணான்னு சொல்லுவாரா, அப்புறம் அந்த ஹீரோவுக்கு பிடிக்கணும், அப்புறம் அந்த இயக்குனர் அவரும் பாவம் முதல் வாய்ப்பில் இருக்கிறவர், அவருக்கு இந்த பாட்டு பாதகம் இல்லாமல் வரணும். இவ்வளவுலாம் தாண்டி அந்த பாட்டு வெற்றி அடைந்தாலும் 2வது பாட்டு என்பது இல்லாத ஒரு சூழலில் லிங்குசாமி என்னை கூப்பிட்டு சொன்னார், நான் வந்து ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், இந்த படத்துக்கு வந்து நீங்கள் ஒரு பாட்டு எழுதணும், நான் உங்களை வந்து வித்யாசாகர்ட்ட அழைச்சிட்டு போகிறேன். அந்த முதல் படம் வந்து எஸ்.ஏ. ராஜ்குமார் அப்போ வந்து நிறைய படங்களுக்கு இசையமைத்து கொண்டிருந்த முக்கியமான இசையமைப்பாளர். தமிழ் சினிமாவில் அதிகமான பாடலாசிரியர்களை அறிமுகப்படுத்தின ஒரே இசையமைப்பாளர் எஸ்.ஏ. ராஜ்குமார் தான். இது வந்து இன்று ஒரு தகவல் மாதிரி இந்த தகவல். அப்புறம் வந்து அது நிறைய ஒரு 24 பேர் அறிமுகப்படுத்தினார். ஆனால் அவருக்கு நான் அந்த ஒரு பாட்டை தவிர வேறு எதுவும் எழுதவே இல்லை, இன்ன வரைக்கும் எழுதலை நான். அப்புறம் வந்து வித்யாசாகர்ட்ட அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி, அப்போ வித்யாசாகர் என்கிற இசையமைப்பாளர் தமிழ் சூழலில் மிக அதிகமான ஒரு மெலடி கிங் என்று சொல்லக்கூடிய போற்றக்கூடிய இன்றளவுக்கும் வந்து ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர். அவர் ஞானஸ்தன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இளையராஜாவுக்கு பிறகு குறிப்பிடத்தக்க பாடல்களை தமிழில் கொடுக்கக்கூடிய அவர்கிட்ட தான் நமக்கு இசையமைக்கிறாரு. நான் வந்து ரன் அப்படின்னு ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ உடனே நான் சொன்னேன், ரன்னுங்கிறது ஆங்கில தலைப்பாக இருக்கே, நம்ம கருத்து, நம்ம பாட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை, அவரே நமக்கு பாவப்பட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோன்னா, நான் இல்லை நீங்கள் அதெல்லாம் வாங்க பேசாமல், நீங்கள் இந்த மாதிரிலாம் ரொம்ப பேசுகிறதுனால தான் யாருமே வாய்ப்பு கொடுக்கல போல இருக்கு அப்படின்னு அவர் மறுபடியும் சொன்னார். இல்லைங்க நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னோடனே, அப்புறம் நீங்கள் அந்த முதல் 2 தொகுப்பு தமிழக அரசு பரிசு வாங்கினுச்சுல, ஆமாம் அந்த 2 தொகுப்பு எடுத்துகிட்டு வாங்க, அவர் கொடுப்போம், அவர் நல்லா தமிழ்லாம் வாசிப்பார் அப்படின்னு சொன்னார். சரின்னு என்னை அழைச்சிட்டு அந்த ஒளிப்பதிவு கூடத்துக்கு போனார். போனவுடனே ஒரு 6 மணி பெட்டி வச்சுட்டு வித்யாசாகர் உட்காந்துருந்தார். அப்போது பார்த்துக்கங்க, இன்னும் ரொம்ப கருப்பாக, இன்னும் ரொம்ப வேறு மாதிரி நான் போனேன். அவர் பார்த்தார், யார் அப்படின்னாரு. உடனே லிங்குசாமி வந்து சொன்னார், சார் இவர் தான் யுகபாரதின்னு சொல்லிட்டு அந்த பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம் பாட்டு இருக்குல்ல சார், அது இவர் தான் எழுதினார். என்ன பாட்டு அப்படின்னாரு அவர். அது உலகமே கேட்டு கொண்டாடின பாட்டு, அவருக்கு தெரியாதான். அவர் ஒன்று என்ன பாட்டு அப்படின்னாரு. இந்த பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம், பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயமா அப்படின்னாரு. நான் 2 புத்தகத்தை வந்து விருது வாங்கின புத்தகம், நான் ரொம்ப பவ்யமாக கையில் வச்சு நிற்கிறேன். அவர் உடனே, பல்லாங்குழிங்கிறது வட்டம் ரைட்டு,
ஆனால் பல்லாங்குழி வந்து குழி வட்டமெல்லாம் இருக்கும், அது எப்படி வட்டம்னு சொல்கிறீங்க, பாட்டே தப்பாக இருக்கே அப்படின்னாரு. பாட்டு மிகப்பெரிய ஹிட்டு. ஆனால் அவர் சொன்னார் சரின்னு உடனே இந்த புத்தகத்தை, இல்லை சார் ரொம்ப நல்ல கவிஞர் சார் அவர், இவர் வந்து மறைக்கிறாராம், உடனே நல்லா எழுதுவார் சார் இவர் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை கொடுங்க அப்படின்னு அந்த புத்தகத்தை அவர் கொடுத்தாரு. அந்த புத்தகத்தை இடது கையால் வாங்கி இப்படி தூக்கி போட்டார். நான் வந்து ஒரு மகாகவிக்கு அடுத்து நம்ம தான் தமிழில் கவிஞர்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தன், தமிழக அரசு பரிசெல்லாம் வாங்கின ஒருத்தன், அது 2 புத்தகத்துக்கு 2 வருஷம் தொடர்ந்து கவிதை பத்துக்கு பரிசு வாங்கின ஒருத்தன், எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நம்ம பாட்டில் வேறு தப்புன்னு சொல்கிறாரு, புத்தகத்தை வேறு இப்படி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் தம்பி நீங்கள் வந்து அது எப்படி நீங்கள் வந்து அந்த பல்லாங்குழியில் வட்டம் பறத்துன்னு ஒற்றை யானைன்னு எழுதுறீங்களே, அது எப்படி சரி அப்படின்னு அவர் கேட்டார். எனக்கு இருந்த கோவம்லாம் மொத்தத்தையும் திரட்டி, ஏன் சார் தாமரை முகம்னா தாமரை மாதிரியா முகம் இருக்கும், நிலா முகம்னா நிலா மாதிரியா முகம் இருக்கும், எல்லாம் ஒரு ஒப்புமைக்கு சொல்கிறது தான், இதெல்லாம் என்ன அப்படின்னு நான் கேட்டேன். நான் கேட்டோடனே அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஒரு பாட்டு தானே தம்பி எழுதியிருக்க அப்படின்னு அவர் அடுத்து, ஐயோ நான் வந்து உடனே வந்து லிங்குசாமி என் கையை பிடிச்சி அழுத்துறாரு, ஏப்பா கொஞ்சம் சும்மா இருப்பா, நானே உனக்காக போராடி நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன், நீ வந்து திடீர்னு இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெல்ல அழுத்தினார். உடனே அவர் சொன்னார், இது வந்து காதல் கடிதம் எழுதுகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ், நல்லா தெரிஞ்சுக்க. அவர் ஆரம்பித்தார் வித்யாசாகர். இல்லைங்க இப்போ நல்லா யோசிக்கங்க, பட் இந்த பையன் ஓகேவா அந்த சீக்வன்ஸுக்கு, இவன் லெட்டர் எழுதி கொடுத்தா கொண்டு போய் கொடுக்கக்கூட லாய்க்கலன்னு நினைக்கிறேன், இப்படியே சொன்னார் அவர். இந்த பையனை வந்து காதல் கடிதம் எழுதுகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸுக்கு வந்து எப்படி சரியாக வரும், நீங்கள் நல்லா யோசிங்க அப்படின்னு சொன்னார். இல்லை சார் நல்லா எழுதுவார் சார் அவர் கொஞ்சம் மனசில் பட்டதை நேரடியாக பேசிடுவார், அவர் அதாவது மன்னிப்பு கேட்குறாராம் அவர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் உடனே மனசு பட்டல சார், நான் கரெக்டாக தான் பேசுவேன் அப்படின்ட்டேன். ஏன் நீ கொஞ்சம் சும்மா இருப்பா, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்றாரு. சரி ரொம்ப அமைதியாக, சரி இல்லை ஓகே சார் அப்படின்ட்டேன். அப்புறமா அவர் சொல்ல ஆரம்பித்தார், இது வந்து காதல் கடிதம் எழுதுகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸு, அன்புள்ளன்னு ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னாரு. கடிதம் நம்ம வழக்கமாக அன்புள்ளன்னு எழுதி தான் ஆரம்பிச்சிருக்கோம். நான் உடனே ரொம்ப ஆர்வத்தில், சார் கண்மணி அன்போட காதலன் அந்த மாதிரி இருக்கலாமா, அதெல்லாம் வேணாம்ப்பா அதெல்லாம் பழசு, அன்புள்ள மான்வெளியே ஆசையில், நான் தான் அன்புள்ளன்னு ஆரம்பிக்காதுன்னு சொல்கிறேன், நீ திருப்பி திருப்பி அதை கேட்குறிய, இந்த காதல் கடிதம் அது மாதிரி என்னப்பா கடிதம்லாம் எந்த காலத்தில் பாருங்க, நீ ஃப்ரெஷ்ஷாக எழுது அப்படின்றாரு. அப்புறம் இன்னொன்று குறிப்பாக நான் சொல்கிறேன், இந்த லெட்ரு நான் எனக்கு இங்கே பசிக்கல உனக்கு பசிக்குதா, நான் இங்கே நலமாக இருக்கேன் நீ நலமாக இருக்கியா, இந்த மாதிரிலாம் எழுதிட்டு வராது அப்படின்னாரு. இப்படி வரிசையாக வந்து அவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நான் எதை சொன்னாலும் அவர் மறுத்து சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போச்சு, இடது கையால் வாங்கி போட்டார், ஏற்கனவே எழுதின பாட்டு தப்புன்னு சொன்னார், அரை மணி நேரத்துக்கு மேலே அட்வைஸ் பண்ணுறாரு, அதனால் நம்ம பாட்டு எழுதுறதுல இவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நான் நினச்சேன். அது வரைக்கும் வித்யாசாகரிடம் என்ன மாதிரியான இளம் கவிஞர்கள் பாடலே எழுதியதில்லை அப்படிங்கிறது குறிப்பு. அதனால் நான் உடனே லிங்குசாமிகிட்ட சொன்னேன், சார் இவர் என்ன அவாய்ட் பண்ணுறாரோ இல்லையோ அது தெரியல, பட் உங்களை அவாய்ட் பண்ணுறாரு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னேன். ஏன்பா நானே 2வது படம், எனக்கே 8 மாதம் கழிச்சு தான் படம் கிடச்சிருக்கு, சரி நீ அந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதினியே சென்டிமெண்ட்டாக அது பெரிய வெற்றி அடைஞ்சிச்சேங்கிறதுக்காக உடனே கூட்டிகிட்டு வந்தால் நீ வேறு கருத்து சொல்லிகிட்டே இருக்கியான்னு. இல்லை சார் இவர் சரியாக வருவாரான்னு நீங்கள் யோசிங்க, இல்லை நம்ம ஏன் எஸ்ஏ ராஜ்குமாரே போகக்கூடாது அப்படின்னு. டே இதெல்லாம் சரியாக வராது நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்போது வந்து ரொம்ப கோபத்தோடு இப்படியெல்லாம் பாட்டு எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒளிப்பதிவு கூடத்துலேருந்து வேகமாக இறங்கி, பாரதி வந்து நாளைக்கு ஒரு கூட்டம் இருக்கிறதுன்னு காந்திகிட்ட சொன்னோடனே, இல்லை கூட்டத்தை பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்தாரோ அந்த அளவு திமிரோட ஒரு லோக்கல் விஷயத்துக்கு நான் இறங்கி வந்துட்டேன். வந்த உடனே அது லிங்குசாமிக்கு அது ஒரு மாதிரி கொஞ்சம் சங்கடமாகப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் உடனே எனக்கு சாயங்காலம் சொன்னார், இல்லை அவர் ஒரு 3/4 மணி நேரம் உங்கள் மீது அதிருப்தியோடும் அப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னாக்க அவரை நீங்கள் ஜெயிப்பதற்கு நீங்கள் தயாராகணுமே தவிர அதை ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். நான் இப்போவும் நண்பர்களே நான் சொல்லுகிறேன், நாம் தடுமாறுகிற நேரத்தில் நம்மை தாங்கி பிடிக்கிறவர்கள் நமக்கு அருகே இருக்கக்கூடிய நண்பர்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த மனத்தை தரக்கூடியவர்களாக நிச்சயமாக நண்பர்கள் இருக்கிறார்கள்ங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ வந்து அவர் சொன்னார், நீங்கள் இதை முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னாரு. இல்லை சார் அது முயற்சி பண்ண வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அன்புள்ளன்னு ஆரம்பிக்கக்கூடாதுன்ட்டார். நான் எப்படி எழுத முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லைங்க ஏதாவது யோசிங்க, கண்மணி தான் வேணான்ட்டாரு சார், அப்போ தென்றலே கண்ணே எதுவுமே வரக்கூடாதுன்றாரு. இல்லை ஏதாவது வழி இருக்கும் யோசிங்க, நீங்கள் எழுதிட்டு வந்தால் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே அடையாளமாக நான் அப்போது நினைத்தது அந்த 2 கவிதை தொகுப்புகளும் அந்த ஒரு சினிமா பாட்டும் தான். அந்த சினிமா பாட்டுக்கு காரணமாக இருந்த லிங்குசாமியின் வார்த்தையை நான் மறுக்கக்கூடாது என்று உண்மையிலுமே நினைத்தேன். ஆனாலும் வித்யாசாகரை கண்டு எனக்கு பயமாகவே இருந்தது, எப்படி எழுதிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு. அப்போது இல்லை நீங்கள் ஏதாவது யோசிங்க அப்படின்னு சொன்னார். அப்போது சித்தர் பாடல்களை எடுத்து நான் வாசித்தேன். பெண் என்னும் மாயப்பிசாசு பிடித்தாட்கொண்டாள் அப்படின்னு ஒரு வரி இருந்தது. இந்த வரி படித்த உடனே வந்து இந்த வரியை நான் படிக்கும்போது ஒரு 2 மணி இருக்கும் நைட்டு பிசாசுன்னு ஒரு சித்தர் பாட்டை எடுத்து படித்தா என்னோடய மனநிலை எப்படி இருக்கும், நான் தனியாக அறையில் இருக்கேன்,
ரொம்ப நேரம் எனக்கு தூக்கமே வரல. ஏற்கனவே பாட்டு எழுத முடியலையேங்கிற ஒரு தூக்கம் வரல. இப்போது பிசாசுன்னு படித்தோன்னே அன்புடையவர்களை தான் நம்ம ரொம்ப அதிகமாக கோபித்துக்கொள்கிறோம். சனியனை சும்மா இரு நம்ம குழந்தைய திட்டுறோம். உண்மையிலே சனியன்னு நினச்சா திட்டுறோம். பாரதி சொன்னான், நாமக்கல் சொன்னான், இப்படி நம்ம ஏதோ வந்து சொன்னான்னு சொல்கிறோம். அன்பு கூடனா மரியாதை குறைஞ்சிருது அப்படின்னு நினச்சிட்டு அப்போ என்ன பண்ணுவோம், அன்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் தான் கோபமும் அதிகமாக இருக்கிறது, கஷ்டமும் துக்கமும் ஒரே இடத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு காதல் பிசாசே அப்படின்னு மட்டும்தான் நான் எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் எப்போ தூங்கினேன்னு தெரியல. விடிந்த பிறகு தஞ்சாவூர்லேருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் காலையில். என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டார் அவர் தொலைபேசியில். நான் ஒன்று ஏதோ இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து சொன்னான், ஒன்று நல்லா இருக்கேன்னு சொல்லு, இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லு, ஏதோ இருக்கேன்னு சலிச்சிக்கிறே, அப்படி சலிச்சிக்கிற அளவுக்கு என்ன வாழ்க்கை நடந்துருச்சுன்னு. சலிச்சிக்கிற அளவுக்கு வாழ்க்கை என்ன நடந்துச்சு எனக்கு தானே தெரியும், அவனுக்கு எப்படி தெரியும். நான் சொன்னேன், எனக்கு அப்படி சொன்ன உடனே நன்றாக இருப்பதற்கும் நல்லா இல்லாததற்கும் இடையில் ஒன்று இருக்குது அப்படிங்கிற விஷயம் அந்த தொலைபேசியில் எனக்கு தெரிஞ்சது. அப்போ தான் வித்யாசாகர் முதல் நாள் சொன்னது தெரியுது, நான் இங்கே நல்லா இருக்கேன், நீ அங்கே நல்லா இருக்கியா அப்படிலாம் எழுதாதீங்க அப்படின்னாரு. அப்போ நல்லா இருக்கிறதுக்கும் நல்லா இல்லாததுக்கு இடையில் ஏதோ சௌக்கியம்னு ஒன்று இருக்குதுன்னு நினச்சி காதல் பிசாசே ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை அப்படின்னு ஒரு வரி எழுதிட்டோம். இதுக்கப்புறம் உள்ள வரி எல்லாமே நீங்கள் இப்போ பாட்டு கேட்டிங்கனாலும் அது தெரியும். அது முழுக்க வித்யாசாகர் திட்டின வரி தான். எப்படி திட்டினதுன்னு இப்போ நான் சொல்லி முடிக்கிறேன். காதல் பிசாசே ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை, காதல் பிசாசே நானும் அவஸ்தையும் பரவாயில்லை. அது புரியுதா? எழுத முடியலைங்கிற அவஸ்தை. தனிமைகள் பரவாயில்லை, நம்ம தனியாக இருக்கிறோம். தவிப்புகள் பரவாயில்லை, வாய்ப்பு. கனவெண்ணை கொத்தி தின்றால் பரவாயில்லை, இரவுகள் பரவாயில்லை, இம்சைகள் பரவாயில்லை. இது எல்லாமே எழுத முடியல, வாய்ப்பில்லை, இதுதான். இதெல்லாம் எழுதிட்டேன். இதை எழுதி முடித்தோடனே பாலான்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் வந்து, என்னப்பா நேற்று வித்யாசாகரை பார்க்க போனீங்களாமே, லிங்கசாமி கூப்பிட்டு போனதாக கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, ஏன்ப்பா அந்த கதையை கேட்குற, அவர் பாட்டே தப்புன்னு சொல்லிட்டான், அந்த ஆள்கிட்ட எப்படி பாட்டு எழுதிட்டு போகிறேன்னு தெரில. நான் இல்லை கண்ணெல்லாம் சிவந்திருக்கேன், நைட்லாம் எழுதிருக்கீங்க போல இருக்கேன் அப்படின்னு. எழுதாத சிவப்பியாது, நீ எழுதுன சிவப்புன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி, அப்படியா சரி ஓகே கிளம்புங்க, இன்னும் 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க, சரி கிளம்பு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துகிட்டே இருக்கும்போது, என்ன தான் எழுதுனீங்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. இல்லை அன்புள்ளன்னு அவர் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதாவது அவர் என்னென்னலாம் சொன்னாரோ நான் எழுதாததுக்காக ஒரு காரணம், அவர் தெண்டலேன்னு ஆரம்பிக்கக்கூடாதுனாரு. அதனால் தெண்டலேன்னு ஆரம்பிக்கல. எப்படி சொல்லி காதல் பிசாசே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியை சொன்னேன். காதல் பிசாசே நல்லா தாங்க இருக்குது, ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை, காதல் பிசாசே நானும் அவஸ்தையும் பரவாயில்லை, தனிமைகள் பரவாயில்லை, தவிப்புகள் பரவாயில்லை, கனவெண்ணை கொத்தி தின்றால் பரவாயில்லை, இரவுகள் பரவாயில்லை, இம்சைகள் பரவாயில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது டம்முன்னு போய் ஒரு காரில் மோதினா, இப்படியே செத்து போனால் பரவாயில்லை அப்படின்னு நான் சொன்னேன். அவன் எந்திரிச்சவன் என்னன்னா, அந்த வரையும் சேர்த்துக்கோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டான். அந்த வரையும் சேர்த்துருக்கோம். அந்த வரையும் சேர்த்தோன்னே எழுந்துச்சு பார்த்தோன்னே எனக்கு பெரிய கவலை என்னென்னா, எனக்கு அடிபட்டால் நல்லா இருந்திருக்கும் நான் நினச்சேன். அவனுக்கு அடிபட்டுருச்சு. ஏன்னா பாடலாசிரியர் வரும்போது அடிபட்டார், அதனால் நாளைக்கு கம்போசிங் சொல்லி தள்ளிடுவாங்கன்னு பார்த்தா எனக்கு சரியாயிடுச்சு. நீங்கள் வாட்டை பிடிச்சி கிளம்பி போயிடு அப்படின்னு சொன்னால் நான் நேராக போனோம். நான் போன உடனே அந்த ஒளிப்படு கூடத்தில் லிங்கசாமி, வித்யாசாகர் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, உதவியாளர்கள் எல்லோரும் இருந்தாங்க. நான் போனோடனே ஒரே ஒரு பேப்பரை சுருட்டி கையில் எடுத்துகிட்டு, ஏதோ கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு போகும்ல, அது மாதிரி இப்படி நேராக திமுரோட மகக்கவியில் நம்ம போனோம். இப்போ என்ன அதில் லிங்கசாமிகிட்ட நீட்டினேன், ஐயோ அவர்கிட்டே கொடுங்க அப்படின்ட்டாரு. அவர் நேற்று திட்டினா அவர் பயம், இவர் முதல் மியூசிக் பண்ண வர மாட்டாராங்கிற பதட்டம் அவருக்கு வந்துருச்சு. நான் ஒன்று இல்லை நீ அங்கேயே கொடுங்க அப்படின்னாரு. அப்போ கொடுத்து இப்படி படித்தார். ஹார்மோனியப்பட்டி மேலே வச்சு இப்படி படிச்சுட்டே இருந்தார். இப்படி கிட்ட இப்படி தலையை அசைச்சு இப்படி என்னை கிட்ட கூப்பிட்டாரு. எனக்கு பார்த்தா நேற்று 3/4 மணி நேரம் திட்டினார், எழுதுனதுக்காக கூப்பிட்டு அடிக்க போகிறாங்கிறதுக்காக சார் அப்படின்னு, இப்படி வா, நேற்று அவ்வளோ தூரம் நான் சொல்லணும்னா இவ்வளோ சிறப்பாக நீ பாட்டு எழுதிருப்பியா அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் வாசித்தார். அந்த கவிதையை வாசித்து விட்டு 3-4 நிமிஷத்தில் அந்த பாட்டு மெட்டமைச்சிட்டு அவர் சொன்னார், நான் உன் மீது நேற்று சொன்னது எல்லாமே பொய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் உன்னிடம் இருந்து வேறொரு விஷயத்தை என்னால் வரவழைக்க முடியும் நான் நம்பினேன், நீ எப்படியும் எழுதிட்டு வந்துடுவேன்னு எனக்கு தெரியும், இனிமேல் நான் இசையமைக்கக்கூடிய எல்லா திரைப்படத்திலும் உன் பாட்டு இருக்கும், உன் பாட்டு இல்லாமல் நான் இசையே அமைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லி அவர்கிட்ட மட்டும் நான் ஒரு 300 பாட்டு எழுதினேன். இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சொல் நம்ம எவ்வளோ தூரம் மாற்றுகிறது, ஒரு சொல் எவ்வளோ தூரம் நம்மை காயப்படுத்துகிறது, ஒரு சொல் நம்மளை எவ்வளோ தூரம் உயர்த்துகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வாழ்க்கையில் இருந்து தான் நமக்கு கிடைக்கும். நம்ம எத்தனையோ புத்தகங்கள் படிச்சிருக்கிறோம், எத்தனையோ ஆற்றல் மிக்கவர்களுடைய உரைகளை கேட்டிருக்கிறோம், சிந்தனைகளை படிக்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எதோடு அசோசியேட் பண்ணிக்கிறோம், நமக்கு எவ்வளோ தூரம் அது சாத்தியப்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம உள்ளத்தில் தான் நம்முடைய உயர்வு இருக்குது அப்படிங்கிறது என்னென்னா, அந்த உள்ளத்தை எந்த மாதிரியாக நான் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான
சில தரவுகளை நாம் வந்து தயாரித்து கொள்ள வேண்டும். அப்போ வந்து அவர் சொன்னார், இந்த பாட்டு எழுதி முடிச்சுட்டு அது பல்லவி மட்டும் நான் எழுதி கொடுத்துட்டேன். சரணம் வந்து அவர் டியூன் பண்ணார். டியூன் பண்ணிவிட்டு சொன்னார், நீ வந்து இவ்வளோ தூரம் எழுதியிருக்கிற, இதுக்கப்புறம் நீ வந்து நான் மொத்த சந்தத்தையும் நான் வாசிக்கிறேன், இப்போ நீ எழுது அப்படின்னு சொன்னார். இந்த 8 மாத காலமாக நான் பாட்டு எழுதாமல் இருந்த இந்த காலங்கள் முழுக்க நான் எல்லா பாட்டையும் குறை சொல்லி கொண்டே இருந்தேன். எந்த பாட்டை கேட்டாலும் அதில் வந்து ஒரு எனக்கு ஒரு குறை சொல்கிறதுக்கு ஒன்று கிடைக்கும். ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன்னு எழுதியிருக்காரு. எவ்வளோ தப்பு இருக்குது. வைரமுத்து ரொம்ப சமீப காலமாக சரியாக எழுதுறதில்ல. இப்படி கண்ணதாசன் இன்னும் பார்த்து கொண்டு இருந்தால் என்னாவது, இந்த பார்த்து கொண்டு இருந்தால் என்னாவதுங்கிறத ரைட்டு, இந்த பார்வைக்கு தான் நான் பெண்ணானது, அதான் பார்த்துட்டாலே, இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்படி கேட்பதன் மூலமாக நான் நிறைய வாசித்து கொண்டிருந்தேன் என்பது என்ன அறியாமல் அந்த 8 மாதம் கழித்து தான் எனக்கு தெரிந்தது. நாம் ஒன்றை குறை சொல்வதாக இருக்கலாம், ஆனால் குறை சொல்வதன் மூலமாகவும் நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரிய வந்தது. அந்த பாட்டில் வந்து முழுக்க வந்து அந்த பாட்டுக்கும் பாரதியாருக்கும் என்ன சம்மந்தம்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் அந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள் பாரதியாருடைய கவிதைகளில் நான் எடுத்தாண்டு இருப்பதுங்கிறது யாருக்குமே தெரியாது. தெரியாத அளவுக்கு எடுத்தாண்டா தானே அது கவிதை. திருடுறது வேற, திரட்டு வேற. பாலும் கசந்ததடி சகியே, படுக்கை நொந்ததடி, தாயின் முகம் பார்த்தாலும் சலிப்பு தோணுதடி, என் தாயோடும் பேசாத மௌனத்தை நீ ஏன் தந்தாய் அப்படின்னு அதில் இருக்கும். இது நான் சொன்னால் தான் தெரியும். இந்த படம் முடிஞ்ச உடனே வித்யாசாகர் அதுக்கப்புறம் ரொம்ப அன்பாயிட்டார். அப்புறம் நான் போனால் தான் மெட்டமைப்பார், என்னுடைய பல்லவிக்காக காத்திருப்பார். இப்படி ஒரு காலம் வந்தது. அப்போது கருப்பழனியப்பன் வந்து பார்த்திபன் கனவுன்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் எடுத்தார். அந்த திரைப்படத்துக்கு உடனே என்னைட்ட கூப்பிட்டாரு, நீங்கள் அந்த காதல் பிசாசு சாங் கேட்ட ரொம்ப பிரமாதமாக நீங்கள் எழுதுறீங்க. இல்லை சார், அது ஓகே, அது வந்து நான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நமக்கு, ஏன்னா அதுக்கப்புறமா ஒரு 20-25 பாட்டு எழுதிட்டோம். தமிழ் சினிமா நம்மளை எப்படியே ஒத்துக்கும். அப்போல்லாம் அந்த மன்மதராசாங்கிற பாட்டெலாம் எழுதி அதெல்லாம் பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. அந்த பாட்டை வச்சு ஏலமெல்லாம் விட்டாங்க. அதனால் என்னென்னா தமிழ் சினிமாவே நம்ம தான் இப்போ தூக்கி நிப்பாட்டி இருக்கோங்கிற ஒரு இது வந்துருச்சு எனக்கு. அப்போ ஒன்று அவர் சொன்னார், கண்ணதாசன் மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொன்னார். என்ன கண்ணதாசன் மாதிரி? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், இவ்வளோ எளிமை இருக்கணுங்க பாட்டில் அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, எளிமைங்கிறது ரைட்டு, பட் நமக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அதை எப்படி மீற முடியும்? இப்படியெல்லாம் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இல்லை, எளிமை என்பது ரொம்ப முக்கியம். ஒரு சினிமா பாடல் என்பது வேறு, கவிதை என்பது வேறு. கவிதைக்கும் பாடலுக்குமான விஷயம் எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் எளிமைப்படுத்தி சொல்லுகிறீர்களோ அது மக்களிடத்தில் போய் சேரும். எளிமையாக உயர்ந்த கருத்துக்களை சொல்லணும். ஒருத்தர் எளிமையாக வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி எளிமையாக எழுதுவது என்பதும் கஷ்டம். நீங்கள் எளிதாக எழுதுவது என்பது எளிதான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் சொன்னார். ஒரு சீக்வன்ஸ், கனவு காண முடியாத ஒருத்தன் கனவு காண்றான் அப்படின்னு ஆரம்பித்தார். நல்லா யோசிக்கோங்க, கனவு காண முடியாத ஒருத்தன் கனவு காண்றான். இப்படி ஒரு சீக்வன்ஸ் சொன்னால் நீங்கள் பயமாக இருக்கா உங்களுடைய? இப்படி தான் சொன்னார் அவர். கனவு காண முடியாத ஒருத்தன் கனவு காண்றான், தனக்கு வரப்போகிற மனைவி யாருன்னு அவனுக்கு தெரியும், தெரியாத மாதிரி பாடுறான். நான் சொல்கிறேன், பழனி, இப்படியெல்லாம் என்னால் நிச்சயமாக எழுத முடியாது, தெளிவாக சொல்லிடு. இல்லைப்பா, அவனுக்கு கிடைக்கிற கனவு கண்ட எல்லாத்தையும் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருவார். அதே மாதிரி ஒரு பொண்ணை அவன் பார்க்குறான், அந்த பொண்ணை வந்து அவன் திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் அந்த பொண்ணை அவனுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னாரு. நீ என்னப்பா எளிமையாக பாட்டு எழுதணும்னு எனக்கு சொல்லிவிட்டு இவ்வளோ கஷ்டமாக ஒரு படம் எடுக்கிறியே அப்படின்னு நான் சொன்னேன். முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னாரு. நாச்சியார் திருமுறையிலேருந்து கனா கண்டேன் அடி தோழி நான் கனா கண்டேன் அப்படின்னு எழுதணும். அந்த பாட்டு வெளிவந்தது, வெற்றி அடைந்து வெற்றி விழா சமயத்தில் வந்து பழனியப்பன் கூப்பிட்டு சொன்னேன், நீ சொன்ன விஷயத்தையே உனக்கே விற்றுருக்கேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். என்னன்னாரு, எதையோ உன் வாய் சொல்ல தொடங்க அதையே என் வாய் சொல்லி அடங்க உதடுகள் நான்கும் ஒட்டிக்கொள்ள நான் கண்டேன். எதையோ உன் வாய் சொல்ல தொடங்க அதையே உன் வாய் சொல்லி அடங்க உதடுகள் நான்கும் ஒட்டிக்கொள்ள நான் கண்டேன். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், எக்ஸ்பென்ஷன் தான்ப்பா இது அப்படின்னாரு. நான் சொன்ன சரக்கை என்கிட்டயே வித்துட்டியே அப்படின்னு அவர் சொன்னார். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒன்றிலிருந்து ஒன்றை கிளைக்கச் செய்வதும் திளைக்கச் செய்வதும் வேறுவிடச் செய்வதும் தான் இலக்கியத்தினுடைய அடிநாதமாக இருக்கிறது. இது எல்லாமே ஒரு கட்டத்திற்கு பிறகு பயிற்சியினால் உங்களுக்கு சாத்தியப்பட்டுரும். ஆனால் இந்த மனதை பயிற்சிப்படுத்தி கொள்வதற்காக நம்ம இருக்கக்கூடிய தயாரிப்பு இல்லை. அது வந்து நம்மளுடைய எனர்ஜி சார்ந்த சக்தி சார்ந்த ஒரு விஷயம். அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம், அதை எப்படி உள்வாங்கிக் கொள்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய வெற்றி அமையும் நான் நினைக்கிறேன். வாழ்க்கையில் வெற்றி அடைவது என்பதை தாண்டி இந்த வெற்றியை நோக்கி நகர்வதற்கு எப்படி நமக்கு ஒரு மனம் வேணும், ஒரு பக்குவம் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பேர்களை சந்தித்து நாம் கடந்து போகிற பொழுது ஒவ்வொருத்தரிடமிருந்து ஒன்று கிடைக்கும். ஒரு முறை வந்து காமராஜரை பற்றி ஒரு சம்பவம் படித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. காமராஜர் முதல்வராக வேண்டும் என்பதற்காகவே அரும்பாடுபட்ட தஞ்சை ஜில்லாவில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டர், காங்கிரஸ் தொண்டர், அவர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் அப்படின்னு போய் முதல்வரை பார்க்குறாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு காமராஜர். இல்லை, இது மாதிரி பொண்ணுக்கு திருமணம் வச்சுருக்கேன், நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா, உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நான் முதல்வர் ஆகலப்பா, உங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் நான் வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இந்த காமராஜர் முதல்வர் ஆகிறதுக்காக எவ்வளோவெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டோம், ஊராக போஸ்டர் ஓட்டணும், கொடி பிடிச்சோம். ஆனால் இந்த காமராஜர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு பெரிய வருத்தமாயிருது.
இவர் போய் ஊரில் எல்லாம் வந்து காமராஜரை பற்றியே சொல்கிறார். அந்த ஆள் இப்போ முன்னாடி மாதிரி இல்லைங்க, அவர் இப்போ கர்ம வீரரே கிடையாது, கர்ம வீரர் ஆகிட்டார். என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரலன்ட்டார், மாறி போயிட்டார், பதவி வந்தால் எல்லா மனுஷனும் மாறிடுறாருல அப்படின்னு சொல்லி இவர் ஊர் பூரா பத்திரிக்கை கொடுக்குற வீட்டில எல்லாம் காமராஜரை திட்டிட்டு பத்திரிக்கை கொடுக்குறாரு. ஏன்னா பத்திரிக்கை கொடுக்கும்போதெல்லாம் எல்லாரும் கேட்பாங்கல்ல, அப்புறம் வராருல தலைவர், எங்கே வராரு, அவர் முன்னாடி மாதிரி இல்லைங்க இப்படின்னு ஒவ்வொரு வீட்லையும் சொல்லிட்டே போகிறார். கல்யாண நாளும் வருகிறது, எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாங்க. மொத்த கூட்டமும் திரும்பி பார்க்குது, கார்லேருந்து காமராஜர் இறங்கி நடந்து வந்துருக்கார். இவருக்கு பெரிய அதிர்ச்சியாக ஆயிடுது. ஏன்னா இவர் தானே எல்லாத்தையும் திட்டினவர், இவருக்கு பெரிய கூச்சமாகி போய், இல்லை நீங்கள் வரலன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னோடனே, அப்போது காமராஜர் சொன்னதாக அதை நான் படித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. ஏற்கனவே கடன் வாங்கி திருமணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நீ, முதல்வர் உன்னுடைய வீட்டு திருமணத்துக்கு வருகிறார் என்றால் கூடுதலாக கடன் வாங்கி போஸ்டரோ கொடியோ கட்டிட்டா இந்த கல்யாண கடன் அதிகமாயிருங்கிறதுக்காக நான் வரலன்னு சொன்னேன்டா, இது என்னுடைய பொண்ணு கல்யாணம், நான் எப்படி வராமல் இருப்பேன்னு அவர் கேட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப எனக்கு வந்து படிக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் ஏன் தலைவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது, உள்ளத்தினால் இருக்கிறார்கள், உள்ளத்தினால் மட்டுமே தான் அவர்கள் வந்து 5 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தையும் 10 கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்கப்பள்ளியையும் அவர்களால் உயர்நிலைப் பள்ளிகளையும் ஆரம்பிக்க முடிஞ்சதுனாக்க அந்த மனம் இருந்தது அப்படிங்கிறது தான். இன்னொரு ரொம்ப சமீபத்தில் இது எம்ஜிஆர் நூற்றாண்டுங்கிறதுனால அதையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ரவீந்திரன் அப்படிங்கிற ஒரு வசனகர்த்தாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மணந்தால் மகாதேவி இல்லையில் மரணதேவி அப்படிங்கிற சபாஷ் பாண்டியா அப்படி இந்த சபாஷ் அந்த மாதிரியான ரொம்ப சுவாரஸ்யமான வசனங்களுக்கு சொந்தக்காரர் அவர் நாகப்பட்டினத்துக்காரர். அவர் வந்து எம்ஜிஆர் கூடவே இருந்து எம்ஜிஆருடைய வெற்றிக்காக நிறைய உழைத்தவர். அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு திருமணம் வருது. அப்போது எம்ஜிஆரிடம் இருக்கக்கூடிய ஒரு திருமணம்னா எவ்வளோ பரபரப்பாகவும் பெருமையாகவும் அது நடக்கணும். அந்த மாதிரி நடக்கும் பொழுது இவர் சொல்கிறாரு, இல்லை நான் வந்து என்னோடய திருமணம் தலைவர் வந்து கலந்துக்க முடியாது, இருந்தாலும் ஆனால் நான் வந்து ஒரு முறைக்கு போய் சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சொல்ல போகிறார். சொல்ல போனோடனே எம்ஜிஆர் சொல்கிறாரு, சரி நல்லது, நான் அண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன் பார்த்துக்கங்க அப்படின்னாரு. அண்ணங்கிறது அவருடைய சகோதரர் சக்கரபாணிகிட்ட, அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்ட்டு போயிடுறாரு. பல படங்களுக்கு வந்து அவருக்கு வசனம் எழுதியிருக்கிறவர், பக்கத்துலேயே இருந்து வசனங்களை சொல்லிக் கொடுத்த ஒருத்தர். அப்படி இருக்கிற ஒருத்தரோட திருமணம் அண்ணன்ட்ட சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி அவர் அக்கறை இல்லாமல் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு ஒரு சின்ன சங்கடம் இருக்குது. அப்புறம் வந்து, இல்லை நீங்கள் எது செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு 16 ரூபா மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு கேட்குறாரு. அப்படியா, சரி நான் தலைவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னோடனே 16 ரூபாய் என்பது அவர் வந்து வெறும் 16 ரூபா தான் அவருக்கு கேட்டிருக்காரு. அவருடைய எம்ஜிஆருடைய சகோதரர் என்ன நினச்சிட்டாரு, 16,000 கேட்குறாரு அப்படின்னோடனே தலைவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அப்புறமா அதே மாதிரி தலைவர்கிட்ட சொன்னோடனே, அப்படியா அவர் கேட்குறாருன்னா கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி இவர் போகிறாரு. ரவீந்திரனை பார்த்தோன்னே சக்கரபாணி தனியாக அழைச்சி அந்த 16,000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. அவர் உடனே சொல்கிறாரு, நான் 16,000 கேட்கலைங்க, வெறும் 16 ரூபா தான், என்னுடைய மனைவிக்கு கருகுமணி வாங்குறதுக்கு 16 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, ஐயோ நான் 16,000 சொன்னேன், இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு செலவு தானே, நீ எவ்வளோ உழைச்சிருக்க வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்தோடனே ஒரு பணத்தை வாங்கிட்டு நடந்து வரும்பொழுது ரொம்ப சங்கடத்தோடு வர்றார். சங்கடத்தோடு வரும்பொழுது இவருக்கு என்ன பகிர்ந்துக்கணும், யார்ட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனால் யார்ட்டையும் சொல்ல முடியாது. அப்படியான ஒரு சூழல் வரும்போது வெளியில் ஜன்னலில் இருந்து எம்ஜிஆர் பார்க்குறாரு, தெரியுது இவர் பணத்தை வாங்கிட்டு கிராஸ் பண்ணுறாரு. கிராஸ் பண்ணோடனே இப்படி பார்த்தோன்னே, என்ன ரவீந்திரா என்ன, இல்லை ஒன்றும் இல்லை சொல்லு என்ன, இல்லை நான் இத்தனை வருஷம் உங்கள் கூட இருந்தேன், உங்கள் கையால் கொடுத்துருந்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன்ல, நீங்களும் இங்கே தானே இருக்கீங்க, நீங்கள் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் சொன்னதாக அதில் எழுதியிருந்தார்கள், நான் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறவன், ஒரு மங்கள காரியத்திற்கு என் கையால் கொடுக்கக்கூடாது என்று நானாக நினைத்து அப்படி சொல்லிட்டேன், நீ அப்படி விரும்பினா நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களெல்லாம் மக்கள் தலைவர்களாகவும் இதாகவும் இருக்கிறதுக்கெல்லாம் இது ஒரு அடிப்படையான காரணம். இதுவே காரணம் நான் சொல்ல மாட்டேன், இதை தாண்டியும் பல விஷயங்கள் இருக்கலாம். இப்படி படிக்கக்கூடிய சம்பவங்களெல்லாம் பார்க்குற பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறைய விஷயங்கள், ஒரு ரொம்ப குறிப்பாக தீபக் சோப்ரா பற்றி நீங்கள் எல்லோரும் வாசிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஹீலிங் முறையில் உடலை குணமாக்கக்கூடிய ரொம்ப ஒரு அற்புதமான மருத்துவர். சைக்காலஜியில் ரொம்ப பெரிய விஷயங்களை எல்லாம் அவர் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் எழுதி கொண்டு இருக்கிறார். ஆய்வுபூர்வமான ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் நிறைய எழுதிட்டே இருக்கிறாரு. அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரை படித்ததுலேருந்து ரொம்ப நம்பிக்கையின் மீதும் இந்த வெள்ளத்தனைய மலர் நீட்டம்ங்கிறதுக்கு மீதும் ரொம்ப அதீதமான எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதுகிறாரு. ஜெர்மனியில் ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் ஒரு 14 பேர் சிக்கிக்கொள்கிறார்கள். இந்த 14 பேரையும் மீட்பதற்கு படாத பாடுபடுகிறார்கள். என்னென்னா, நிலக்கரி சுரங்கத்திற்குள் சிக்கி கொண்டு இருக்கிறவர்களுக்கு இது இரவா பகலா என்னன்னு தெரியாது, உள்ளே ஃபுல்லாக இருள் சூழ்ந்திருக்கும்.
ஆனால் வெளியில் இருக்கிறவர்களுடைய பரபரப்பு, இந்த 16 பேரும் மீட்பதற்கான பரபரப்பு இருக்குல்ல, அது வந்து ஊடகத்திலிருந்து, இராணுவத்திலிருந்து, காவல்துறையிலிருந்து, அரசு அதிகாரிகளிலிருந்து, மக்களிடமிருந்து, குழந்தைகளிலிருந்து, பள்ளிக்கூடத்திலிருந்து எதிரொலிக்கும். இதை எப்படி சமாளிக்கிறங்கிற பதட்டம் ஒன்று, உள்ளே இருக்கிறவங்கள எப்படி காப்பாற்ற போகிறோங்கிற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும்போது, உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை, இது என்ன நேரம்னு தெரியல. இந்த 16 பேரும் உள்ளே இருக்கிறாங்க. இந்த 16 பேரிலிருந்து எப்படி மீட்கிறதுங்கிற போராட்டத்தை தாண்டி உள்ளே இருக்கிறவங்களுக்கு யார் கையிலையுமே கடிகாரம் இல்லை. 16 பேரில் ஒரே ஒருத்தர் மட்டும் கடிகாரம் கட்டியிருக்கார். இந்த கடிகாரம் கட்டியிருக்கிற ஒருத்தர்கிட்ட மட்டும் இந்த 15 பேரும் போய் நேரத்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து இருட்டில் இருக்கும் பொழுது நேரம் போகாது. அப்போது அவர் நேரத்தை கேட்கும் பொழுது இவர் நேரத்தை மாற்றி மாற்றி சொல்கிறார். இப்போ 3 மணி தான் ஆகுது அப்படின்னாக்கா அவர் 8 மணிங்கிறது. இப்படி நேரத்தை தள்ளி தள்ளி சொல்கிறாரு. 1 நாள் ஆகிறது, 2 நாள் ஆகிறது, 3 நாள் ஆகிறது, இப்படியாக 15 நாட்கள் ஆகிறது. அவர்கள் மீட்கப்படவில்லை. 16வது நாள் அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். மீட்கப்பட்டு மேலே வருகிற போது 16 பேரில் 15 பேர் உயிரோடு இருக்கிறார்கள். ஒரே ஒருவர் தான் இறந்திருக்கிறார். அவர் யாருன்னா கடிகாரம் கட்டியிருக்கிறவர். தீபக் சோப்ரா எழுதுகிறாரு, நாம் காப்பாற்றப்படுவோம் என்று பொய்யாக நம்பிக்கொண்டிருந்த 15 பேர் உயிர் பிழைத்தார்கள். நாம் காப்பாற்றப்பட மாட்டோம் என்று நேரம் தெரிந்த அவன் நாம் காப்பாற்றப்பட மாட்டோம் என்ற நம்பிக்கையிலேயே இறந்து போனான். எனவே நாம் வெற்றி பெறுவோம் என்று நினைத்தால் வெற்றி பெறுவோம், வெற்றி பெற மாட்டோம் என்று நினைத்தால் வெற்றி பெற மாட்டோம். என்குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு என்ற பாரதிதாசனை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. வாசகர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். இது கலந்துரையாடல் நேரம். இன்றைய ஆளுமையோடு உரையாட விரும்பும் நண்பர்கள் தங்களது கையை உயர்த்தினால் தங்களுக்கு மைக் வழங்கப்படும். வாசக நண்பர்கள் மைக்கில் மட்டுமே உரையாற்ற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக படைப்பாளிகள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஒரிஜினல் நேம் இருக்கும். ஆனால் படைப்பு அப்படின்னு வர்றப்ப அது கவிதையிலையோ படைப்புகள்லையோ ஒரு புனைப்பேரை சூடிக்கிறாங்க. அது ஏன்? பிரேம்குமார் யுகபாரதி ஆனது ஏன்? பாரதி அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டா நல்லா கவிதை எழுதுகிறாங்கிற நம்பிக்கை ஒரு காலத்தில் இருந்துச்சு. அப்புறம் பாரதின்னு பேர் வச்சவங்களாம் மோசமாக தான் கவிதை எழுதுகிறாங்கிற அளவுக்கு நிறைய பேர் பாரதின்னு பேர் வச்சோம். அந்த காலத்தில் பேர் வச்சேன். ஆனால் நான் பேர் வைத்ததற்கு பிறகு ஆகாவென்று எழுந்தது பார் யுக புரட்சி அப்படின்னு பாரதி மட்டும்தான் யுகம் என்கிற வார்த்தையை தமிழில் எழுதியவன் என்பதனால் யுகத்தையும் பாரதியும் சேர்த்து யுகபாரதி அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். அதனால் ஒரு கவிதைக்காக இந்த பெயரை நான் சூட்டி கொண்டாலும் கூட அது ஒரு காரண பெயராகவும் பொருத்தமான பெயராகவும் இருக்குதா நான் நினைக்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பீங்க. அந்த கவிதை பார்த்து ஓகே நல்லா தான் இருக்குது, ஆனால் அதுக்கு அங்கீகாரமே கிடைக்கவே இல்லை, என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எப்போவாச்சும் ஃபீல் பண்ணி வருந்தின நேரம் இருக்கா? 2வது கொஷின், நீங்கள் யாருக்காச்சும் காதல் கடிதம் எழுதியிருக்கீங்களா? காதல் அந்த பர்சனலாக சொல்கிறேன். அப்படியா? பர்சனலாக ஏன் இங்கே சொல்லணும்? அதை விட்டுருங்க. அந்த முதல் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். அதாவது மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் அப்படின்னு பாரதி சொல்வார். மந்திரம் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு பெருசாக எங்கேயோ உருவாகி எங்கேயோ ஒன்று கொண்டு வரதில்லை. ஒரு சொல்லை திரும்ப திரும்ப நீங்கள் உருவேற்றி அந்த சொற்களில் சக்தியை ஏற்றுக்கிற பொழுது அது சிறப்பாக மாறிடுது. அதுதான் மந்திரம். போற்றி போற்றி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். ஆனால் அது எப்போது மந்திரமாகிறதுனா அந்த சொற்களுக்கான சக்தியை ஏற்றுக்கிற பொழுது அது மந்திரமாக மாறுகிறது. அதே மாதிரி தான் நான் கவிதைன்னு நினைக்கிறேன். கவிதையில் வெற்றி என்பதோ தோல்வி என்பதோ அல்லது நம் கவிதை கண்டுகொள்ளப்படவில்லை என்பதோ ஒரு பொருட்டே அல்ல. இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து எழுதிய பெரும்பான்மையான கவிதைகளை எனக்கு வந்து பிரசுரம் ஆனது தான். என்னுடைய முதல் கவிதை தொகுப்பில் இருக்கக்கூடிய எல்லா கவிதைகளும் பிரசுரமானது தான். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப குறைவான கவிதைகள் எழுதி நிறைய பேரை சென்றடைந்த ஒருவனாக நான் சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து பெரிய தோல்விகளே இல்லை கவிதையில் அப்படின்னு சொல்லலாம். ரசமான தத்துவம் ராட்சச சிந்தனைகள், ரகமான கோப்பையில் சுவையான மதுவிலே ரகசிய தேவகீதம், அசலான காவியம் அழகான ஓவியம் 1000 10 லட்சம் அடிவானம் பூமியில் கடலாடுகின்ற போல் அடிபோடும் போதையுள்ளம், வசமான கிண்ணமும் வளமான கோப்பையும் வாழ்க்கையில் உள்ள மட்டும் வாராதிங்க என்னிடம் வாராது மரண பயமே அப்படின்னு ஒரு கவிதையை படிச்சுட்டா நான் இதே சந்தத்துக்கு எழுதி பழக முயற்சி பண்ணுவேன். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினச்சேன். அப்புறம் அந்த கான்டெம்பரரியாக வரக்கூடிய புத்தகங்களை வாசித்து கொண்டிருப்பது, அந்த மாதிரியாக, அதாவது ஒரு கவிதை வந்து உங்களை என்ன செய்கிறது என்பதை தாண்டி
இந்த கவிதையை அவர்கள் எப்படி செய்கிறார்கள்ங்கிற அந்த டெக்ஸ்டில் இருந்து ஒரு டெக்னிக்கை நோக்கி நான் வந்து தொடக்க காலத்திலேயே பழகினதுனால எனக்கு வந்து பெரிய அயற்சியோ ஒரு கவிதையில் வந்து பெரிய சோர்வோ எனக்கு ஏற்படலை. ஆனால் நான் சொல்வது எல்லாருக்கும் நடக்குமான்னு எனக்கு தெரில. எனக்கு அப்படி நேரவே இல்லை. அப்படி வந்து ரொம்ப சோகம் ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் எனக்கு நிகழவே இல்லை. பெரும்பாலும் வந்து என்னுடைய கவிதை தொகுப்பில் முதல் 2 தொகுப்புமே வந்து தமிழக அரசு பரிசு பெற்றது. நான் எழுதிய முதல் பாடலே வந்து சினிமாவில் வந்தது. அப்புறம் வந்து ஒரு 1300 பாடல் எழுதுகிற வரைக்கும் எனக்கு அவ்வப்போது வெற்றிகள் வந்து கொண்டே தான் இருந்ததுங்கிறதுனால அதை நான் அந்த சைடு எனக்கு தெரியவே இல்லை. அதை நோக்கி நான் முயற்சி செய்தேங்கிறத தாண்டி நான் இந்த தலைப்பை சொன்னது மாதிரி தான், உள்ளத்து உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெள்ளத் தமிழில் உண்மை தெளிந்துரைப்பதுங்கிற மாதிரி அதை நான் புரிந்துக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு ஒரு பெரிய தோல்வி எண்ணமோ அல்லது தோல்வி அனுபவங்களோ அவ்வளோவா இல்லை. சார், எஸ்ரா தொடங்கி பல எழுத்தாளர்கள் வந்து விருப்பம் இல்லாமலே நாங்கள் சர்வை பண்ணுறதுக்காக திரைப்படத்துக்கு பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் மாதிரி? யார்? எஸ் ராமகிருஷ்ணன். ஆமாங்க. அவர் ஒரு பாட்டு தான் எழுதியிருக்காரு. வசனத்துக்கு சொல்கிறீங்க? பொதுவாக சினிமாவில் இருக்கிறத. ஓ, இப்போது கவிக்கோ எடுத்துட்டோன்னா எனக்கு விருப்பம் இல்லை அதனால் எழுதலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து சர்வை பண்ணுறதுக்காகவும் பணத்துக்காகவும் பாடல் எழுதுகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ அது மாதிரி எழுத்தாளர்கள் வெற்றி அடைய முடியுமா, இல்லை கவிக்கோ மாதிரியான எழுத்தாளர்கள் வெற்றி அடைய முடியுமா அப்படின்னு சொல்லணும். முதல்ல இந்த வெற்றிங்கிற சொல்லை படைப்பு இலக்கியத்துக்கோ படைப்பு சார்ந்த இதுக்கோ பயன்படுத்துகிறதே நான் வேணான்னு நினைப்பேன். எனக்கு புரிஞ்சு என்னென்னா, படைப்பு என்பது ஒரு அனுபவம் தான். இந்த அனுபவம் ஒருத்தருக்கு சித்திக்கும், ஒருத்தருக்கு சித்திக்காமல் போகும், அவ்வளோதானே தவிர இந்த வெற்றி அல்லது தோல்வி என்பது வந்து எதை வைத்து நாம் தீர்மானிக்கிறோங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் அந்த வெற்றிங்கிற சொல் எங்கே வருது அப்படின்னாக்கா, ஒரு படம் பார்க்குறோம், 100 நாள் இந்த படம் ஓடும் அப்படின்னு விமர்சனம் சொல்லுவாங்க சில பேர். எனக்கு அதுவுமே அதிர்ச்சியாக இருக்கும். படம் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், பிடிக்கலன்னு சொல்லணும். படம் ஹிட்டு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிட்டுங்கிறது வியாபார வார்த்தை தானே, நல்லா யோசிச்சு பாருங்கள். படம் ஹிட்டுன்னா ப்ரொடியூசர் சொல்ல வேண்டிய வார்த்தை அது. ஆனால் ரசிகர் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நாம் வியாபாரத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிற எல்லாத்துக்கும் இந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொருத்தி பார்க்குறோம். அதனால் வர பிரச்சனை தான் இது. சர்வைவலுக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், சர்வைவலுக்காக தான் நான் வந்து இலக்கியத்தை விட்டு கொடுக்குறேன் அப்படியெல்லாம் நான் இந்த மேடையில் சொன்னேனாக்க, நான் இதுவாரும் செய்திருக்கக்கூடிய என்னுடைய வேலைக்கு நான் நியாயம் செய்ததாகாது. நான் எல்லா பாடலையும் முழு மனதோடு திருப்தியோடு கொண்டாட்டத்தோடு தான் நான் எழுதிட்டு இருக்கிறேன். அதனால் எனக்கு சினிமாவில் இருப்பதில் எந்த இழுக்காகவும் நான் கருதவே இல்லை. அப்படி ஒரு இழுக்கு இருந்தால் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், அவ்வளோதான். என்னங்க சார் உங்கள் சட்டம், என்னங்க சார் உங்கள் திட்டம், கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் போடுறீங்க கொட்டம்னு நான் சினிமாவில் தான் எழுதியிருக்கிறேன். ஊதா கலர் பண்ணி நான் சினிமாவில் தான் எழுதியிருக்கிறேன். எந்த சமூகத்திற்கு என்ன தேவையோ அதை எழுதக்கூடியவனாக நான் இருப்பதனால எனக்கு அந்த தயக்கமோ எதுவோ இல்லை. அதனால் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது, அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. இந்த சமூகத்தை பாழ்படுத்தக்கூடிய காரியத்தில் நான் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேனாங்கிறதுல ஒரு கிராஸ் செக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது நான் எல்லாம் செய்வேன் அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் செஞ்சிட முடியாது. அந்த ஒழுங்கு வந்து கொஞ்சம் ஒரு கடப்பாடு, ஒரு சமூக அக்கறையோடு ஒரு படைப்பாளனுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேனே தவிர, நான் செய்து கொண்டிருப்பதன் மீது எனக்கு அதிருப்தியோ இதோ எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். புரியல. ஆமாம், இல்லை அது வந்து நீங்கள் அந்த ரேங்க் சிஸ்டம் இதெல்லாம் போட்டு குழப்ப வேணாம்னு நினைக்கிறேன். அது குடும்ப சூழல் அப்படிங்கிறது, நம்முடைய வளர்ப்பு முறை அப்படிங்கிறதுல நாம் எங்கேயோ விட்டோம். நம்ம குழந்தைகளை கவனிக்கிறது இல்லைங்கிறதுல தான் அந்த பிரச்சனை வருதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து யாரோ ஒருவர் அந்த நான் சொல்லும் பொழுதே கூட சொன்னேன், வித்யாசாகரிடம் அவ்வளோ தூரம் அவர் சொல்லும் பொழுது லிங்குசாமிங்கிற ஒருத்தரை தாங்கி பிடிக்கலனாக்கா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் போயிட்டு தான் இருப்பேன். அப்படி தாங்கி பிடிக்கிறவர்களாக பெற்றோர்களோ அல்லது மற்றவர்களோ கூட இருப்பவர்களோ இல்லைங்கிறது தான் காரணமாக இருக்க முடியுமே தவிர, அது இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பக்குவம் என்பது குழந்தைகளுக்கு இயல்பாகவே வந்துவிடும் நம்ம நினைக்கிறது கூட சிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து நமக்கு இந்த கல்வி முறை, இந்த கல்வி அமைப்பு அப்படிங்கிறத தாண்டியும் நம்ம கற்றுக் கொடுப்பதற்கு குழந்தைகளுக்கு நிறைய இருக்கிறது, குழந்தைகள் கற்றுக்கொள்வதற்கும் நிறைய இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகள் கற்றுக்கொள்வதை விட பெற்றோர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த தவறுகள் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சார்,
இப்போ வர கவிதைகள்லாம் படித்தா சந்தமே இருக்கிறது இல்லை. புது கவிதைகள்னு சொல்லிட்டு ஹைக்குன்னு சொல்லிட்டு சந்தம், எதுகை, மோனை எதுவுமே இருக்கிறது இல்லை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி சுரதாவுக்கும் சோ சாருக்கும் வந்து சின்னதாக ஒரு போர், இது வார்த்தை போர் நடந்துச்சு. என்னன்னா கம்ப்ரெசர் கவிதைன்னு சொல்லிட்டு சோ எழுதினார். நீளமாக ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு அதை அப்படியே வெட்டி வெட்டி 1:1 அடுக்குனா கவிதை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் படிக்கிற நிறைய கவிதைகள் வந்து அந்த மாதிரி தான், சந்தம் இல்லாமல் எதுவுமே இருக்கிறது இல்லை. அதில் வந்து நிறைய ஆங்கில வார்த்தைகள் வேறு வருது. ஆங்கில வார்த்தைகள் வருது கூட பரவாயில்ல, அவங்க வீட்டில் யாரும் குட்டி பாப்பா எதுவும் வந்து அந்த பேர்லாம் போட்டு அந்த மாதிரி அந்த கவிதை நம்மளால் உணரவே. கவிதைங்கிறது வந்து எப்படின்னா ஒரு தாவி தாவி குதிச்சு போகிற மாதிரின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். பவனந்தி முனிவர்னு சொல்லிட்டு காலை தரையில் ஊனி நடந்தும் போகக்கூடாது, பறக்கவும் கூடாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் போகிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவங்க சொல்ல வந்ததை ஒன்று நேரடியாகவே சொல்லிடுறாங்க, சாதாரண வார்த்தைகள் போட்டு. அந்த கவிதை கொடுக்குற ஒரு ஃபீலிங்கே இருக்க மாட்டேது. ஆனால் அது ஒரு கவிதைன்னு சொல்லிட்டு பத்திரிகைகளும் பிரசுரிக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து அது படிக்கிறப்போ நம்மளுக்கு அந்த கவிதை நம்மளே எழுதுகிறோமா, அது எழுதுகிறப்போ வந்து இது உண்மையிலேயே கவிதை தானா, இல்லை வசனத்தை நம்ம அப்படியே ஒரு சென்டென்ஸை எழுதிட்டு அது 1:1 போட்டு எழுதியிருக்கோமா அப்படிங்கிற டவுட் நம்ம எழுதுகிறப்போ அப்படிலாம் வருது. அதாவது இது வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல மரபு கவிதைகளையும் மோசமான புது கவிதைகளையும் நீங்கள் படிச்சிருக்கீங்கிறதுனால வர பிரச்சனை. நான் என்ன நினைக்கிறேன், நீங்கள் நல்ல புது கவிதையும் மோசமான மரபு கவிதையும் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கே பதில் இருக்காது. நான் நல்ல புது கவிதைக்கு ஒரே ஒன்று சொல்கிறேன். எனக்கு பிடிச்ச கவிதை, அதாவது அது நல்ல கவிதைன்னு கூட சொல்ல முடியாது, எனக்கு பிடிச்ச கவிதை இது. கல்யாண்ஜி வந்து ஒன்று எழுதியிருப்பார். முன்னு இருக்கையில் யாரோ முகம் தெரியவில்லை, உதிர்கிறது பூ மனசு தாங்கவில்லை. இதுக்கு வந்து சந்தம் கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் கேட்குற எந்த விஷயமும் இது கிடையாது. அந்த பாட்டில் வருது, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுது இல்லை, ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கூட கொடுக்காம நிறைய கவிதைகள் வருது. நீங்கள் படித்த மோசமான கவிதைக்கு பதில் நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் இல்லை சார், இப்போ வந்து நம்ம எப்படி சொல்கிறது, இலக்கிய நான் சொல்கிற கவிதைகள் எல்லாமே இலக்கிய பத்திரிகைகள்னு சொல்கிறாங்க, அதில் வர கவிதைகள் இல்லை அது இலக்கிய பத்திரிகையில் வரக்கூடிய கவிதைகள்ங்கிறது நீங்கள் வந்து அப்ஸ்க்யூர் கவிதைகளை நினச்சி சொல்கிறீங்களான்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி வேணால் நினச்சிக்கிறேன். அதாவது எனக்கு புரியல அப்படிங்கிற அந்த துணியில் நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் அது புரியல அப்படிங்கிறது எல்லாமே கூட நம்முடைய ரசனை மட்டத்தை பொறுத்து, நம்முடைய அறிவு மட்டத்தை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது. கடவுள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? ஆனாலும் நீங்கள் நம்பத்தான் செய்தீர்கள் இல்லையா? அப்படி சில கவிதைகள் உண்டு. நீங்கள் இது சில விஷயங்களுக்கு வந்து அந்த பயிற்சியின் அடிப்படையில் அல்லது நம்முடைய தன்முனைப்பின் காரணமாக நாம் சில கட்டத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருப்போம். ஒரு அனுபவம் கொடுப்பது, அந்த அனுபவத்தை நோக்கி நகர்வது நமக்கு ஒரு மாதிரி பிடிக்கலாம். நமக்கு ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப சாதாரணமாகவும் இருக்கக்கூடிய கவிதைகள் எனக்கு பிடிக்கலாம். இன்னொருத்தருக்கு ஒரு நிறைய திறப்பே இல்லாத ஒரு இறுக்கமான கவிதை மொழி நடையில், அதாவது இறுக்கமான நடையில் இருக்கக்கூடிய கவிதைகள் சில பேருக்கு பிடிக்கலாம். அப்படி வேறு தளமும் வேறு மாதிரியான களமும் இருக்க தானே வேணும் தமிழில். நீங்கள் வந்து எப்படி சந்த கவிதை இல்லை மன்னிக்கணும், அதில் என்ன பிரச்சனைனா எது கவிதைங்கிறதே பிரச்சனையாக இருக்குது, அதுதான் நான் கேட்குறேன். கவிதைனா என்னங்கிறதுக்கு இது வரைக்கும் டெஃபினிஷன் யாருமே சொன்னது கிடையாது. அதுதான் கவிதையில் இருக்கக்கூடிய சிறப்பு. நீங்கள் பாரதியார் வந்து கவிதை பற்றி என்ன சொல்லியிருக்கார் சொல்லுங்கள்? உலகத்தில் எந்த கவிஞனும் கவிதையை பற்றி விளக்கம் சொன்னதே இல்லை, அதனால் வர பிரச்சனை, அது சொல்லவும் முடியாது. அதனால் எனக்கும் தெரியாது. கவிதைன்னு ஒன்று நான் நினைக்கிறது ஒன்று, கவிதைன்னு நான் எழுதிட்டு இருக்கிறேன். நீங்கள் நினைக்கிற ஒன்று நீங்கள் கவிதைன்னு எழுதலாம். நீங்கள் நினைக்கிறது மோசமாக ஒன்று இருக்கும், நீங்கள் நினைத்ததில் நல்ல கவிதை ஒன்று இருக்குல்ல. இந்த மாதிரி இல்லையா சார் அப்படின்னு நீங்கள் ஒன்று கேட்குறீங்க. அந்த மாதிரி ஒரு கவிதையை நீங்கள் முயற்சி பண்ணலாம். அவ்வளோதானே தவிர இதில் வந்து வேறு இப்போது அக்கினி குஞ்சொன்று கண்டேன் ஆங்கு ஒரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தலல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு இப்போ பாய்ச்சாங்க. இப்போ அவங்க அதை வாசிக்கும் பொழுது அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, தீம் தெரிகிடன்னு ஒன்று இருக்குது. அது பெரும்பாலும் யாரும் சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த கவிதையினுடைய மிக நுட்பமான இடமா நான் நினைக்கிறதே அந்த தீம் தெரிகிட தான். ஒரு ஆனந்த கூத்தாடுறான் பாருங்க, அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை யாங்கோரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தலல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ தத்தரி, அப்படி சொல்லணும். அது அப்போது இந்த பாவத்திலையும் ஓசையிலையும் ஒரு அழகு இருக்குது, அதை நம்ம ரசிக்க முடியும். பிரிவென்பதோர் நரகத்தில் நான் ஒருவன் மட்டிங்கிலும் பிரிவென்பதோர் நரகத்தில் உள்ளவன் பாரதி எழுதுவார். அதாவது இடையில நரகத்தில் மாட்டிக்கிட்டால் எவ்வளோ சிக்கல், நான் ஒருவன் மட்டிங்கிலும் பிரிவென்பதோர் நரகத்தில் அழுவதோ, தனியாக மாட்டிக்கிட்டா அப்படி அந்த கவிதைக்குள்ளே இடையில் ஒரு பெரிய மரபு கவிதையாகவே இருந்தாலும் கூட அதில் 2 இடம் தான் வந்து ரொம்ப உங்களை ரொம்ப தைக்கக்கூடிய ஒரு இடமாக, உங்களை திரும்ப திரும்ப ஞாபகம் ஊட்டுற இடமாக இருக்கும். அந்த 2 இடத்தை மட்டும் எடுத்து சுருக்கமாக எழுதிட்டாலே புது கவிதைன்னு சொல்ல நம்பப்பட்ட ஒரு காலத்திலிருந்து வந்தது தான் இப்போ இருக்கக்கூடிய கவிதைகள். அதனால் இதில் நமக்கு நிறைய பயிற்சிகளும் நமக்கு தேவை.
அதில் சில போலி கவிதைகளும் இருக்குது தான், அதில் வந்து அது ஒன்றும் மறுப்பதற்கில்லை. அது வந்து தயாரிக்கிற பொழுது கவிதைகளை தயாரிக்க முடியாது. எப்போதும் வருவதில்லை கவிதை, எப்போது அப்படின்னு வளம்புரிஜான் சொல்கிற மாதிரி எப்போயாவது வர்றது கவிதை. ஆனால் எப்போயாவது வருங்கிறதுக்காக முழு நேரம் கவிதையாக இருக்கிற நான் வந்து எப்படி கவிதை எழுதாமல் இருக்க முடியும்? அது வந்து சில சமயம் அந்த மாதிரியும் நேரம். மோசமான கவிதை எழுதின நல்ல கவிஞர்களும் உண்டு, நல்ல கவிதையே எழுதாத மோசமான கவிஞர்களும் உண்டு. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு மாஸ்டர் போய்ட்டுன்னு சொல்லக்கூடியவங்களிடத்திலே நல்ல இடங்கள் இருக்குது, அவங்களிடையே ரொம்ப வந்து சுமாராக தான் இருக்குது. அப்படிங்கிறது வந்து நம்முடைய அறிவு மட்டத்துக்கும் நம்முடைய அறிவுத்தளத்துக்கும் அது ஏற்ப அமைதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் கவிதை என்பதை ரசனையின் அடிப்படையில், நம்முடைய தேர்வின் அடிப்படையில் நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு வாசிப்பது தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் கொணர்தல் வேண்டும், இது பாரதி சொல்லிட்டாரு. உலகிலின் இடங்களுக்கு துறைதோறும் நூல்கள் ஒருத்தர் தயவில்லாமல் ஊர் அறியும் தமிழில், இது பாரதிதாசன் சொல்கிறார். 2 காலகட்டத்தையும் பாருங்கள், பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும். வெளியில் இருக்கிறதெல்லாம் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. வெளியில் எவனுமே தேவையில்லை, நம்ம எல்லாத்தையும் கொண்டு போகணும் இவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த காலகட்டம் என்பது மாறுது இல்லையா? அப்படி கவிதையினுடைய பொருண்மைகளும் கவிதையினுடைய அர்த்தங்களும் பாவங்களும் மாறிக்கிட்டே தான் இருக்கும், அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து ஹைக்கூ அல்லது லிமெரிக் அல்லது வந்து சென்ட்ரியோ அப்படின்னு மாறிட்டே இருக்கும் பொழுது இது மாறி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உள்வாங்கி கொண்டு ஒரு சமூகம் பயணித்து கொண்டே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனால் நீங்களும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் உண்டு, நிறைய இந்த மாதிரிலாம் நானும் நிறைய பேசியிருக்கேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும், எல்லாமும் தமிழில் ஒரு முயற்சியாகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை நமக்கு பிடிக்கலன்னு சொல்கிற ஒரு கவிதை யாரோ ஒருத்தருக்கு பிடிச்சிரும். அப்படி நகர்ந்து போயிட்டே இருக்க வேண்டியதான்னு நினைக்கிறேன். அனுபவங்கள் தேடலும் தான் அதை கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ உங்கள் பாடலில் சமூக பிரச்சனையை சொல்லி அதனால பிரச்சனையை சந்திச்சுக்கிறீங்களா ஒன்று, அதுக்கப்புறம் அதாவது என்னுடைய பாடல், அதாவது உங்களுடைய பாடலில் இந்த சமூக பிரச்சனையை சொல்லிட்டோன்னு சந்தோஷப்பட்டிருக்கீங்களா, அதே மாதிரி உங்கள் பாடலில் இந்த சமூகத்தோட பிரச்சனையை என்னால் சொல்ல முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? 3 கேள்வி. அதுக்கப்புறம் 3மே ஒரே கேள்வி தான். நீங்கள் நல்ல பாட்டு எழுதிருக்கீங்களா இல்லையான்னு கேட்குறீங்க, சொல்லுங்கள் சார். அப்படி கேட்கல, அதாவது இப்போ சமூகத்தை நம்ம பார்த்துட்டு இந்த சமூகம் இப்படி இருக்கே, நம்மளால் எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு இருப்போம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எந்த தொழில் செய்கிறேனோ அந்த தொழில் மூலியம் தான் நம்ம வெளிப்படுத்த முடியும். அதே மாதிரி தான், அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அது வந்து இப்போது ஒரு கவிதைகளில் எழுதுவது அப்படிங்கிறது வந்து அது எனக்கு சுயமாக நான் எனக்காக மட்டுமே அல்லது சமூகத்துக்காக மட்டுமே நான் எழுதக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு பாடல் என்பது அப்படி அல்ல. அது வந்து ரொம்ப முக்கியமானது. இதை புரிஞ்சிக்காம தான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு என்ன தெரியுது, நான் சினிமாவை எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் நான் இருக்க வேண்டியது இருக்குது, நான் நல்லா என்னோடய சர்வைவலுக்காக, இப்படிலாம் நிறைய எல்லா எழுத்தாளர்களுக்கும் இலக்கியவாதிகளுக்குமே ஏற்படக்கூடிய மனப்பிரச்சனைங்கிறது இந்த பிரச்சனை தான். நாம் சினிமா என்பதை ஒரு ஊடகமாக கையாளுறோம். முதல்ல ஒரு இயக்குனர் ஒரு கதை சொல்கிறார். இப்போது ஜோக்கர் அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ ஜோக்கர் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து தேசிய விருது வாங்கினதுனால அதை சொல்கிறேன் நான். இந்த ஜோக்கர் என்கிற திரைப்படத்தை ராஜமுருகன் எடுக்கிறாரு. அப்படிங்கும்பொழுது அவர் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒருத்தி ஒரு பாட்டு எழுதுகிறார், இது இந்த படம் எடுக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட அவர் சொல்கிறார். இப்போ இந்த சமூகத்தினை பற்றின என்ன பிரச்சனைகள் அவர் சொல்கிறாரோ அந்த பிரச்சனையை பற்றிய அறிவும் தெளிவும் அந்த இயக்குனர் என்ன விவாதிக்கிறாரோ அந்த விவாதத்தை பாடலாக மாற்றி தருவதற்கான ஒரு அறிவும் ரொம்ப பேஸ், இது தேவை. இதை இந்த சமூகத்தோடு சார்ந்து தான் நம்ம எழுத முடியும். குங்குமம் கருப்பு, குங்குமம் சிவப்பு, கூந்தல் கருப்புன்னு எழுதும்போது அப்போது என்ன அரசியல் சூழல் இருந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற அரசியல் சூழல் என்ன இருக்குது, நீங்கள் என் சமூகத்துக்காக ஒரு பாடல் கூட எழுதவே இல்லையே அப்படின்னு சொன்னால், சிவகார்த்திகேயன் இப்போ சமூக அக்கறையோடு ஒரு பாட்டு பாடுறாருன்னு நீங்கள் வச்சுக்கோங்க, அது வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் எப்படி வரும்? அப்போது இந்த கதை சூழலும் இந்த கதையும் இந்த அரசியலும் எதை சினிமாவில் பிரதிபலிக்கிறதோ அதுக்கு தான் நம்ம பாட்டு எழுதுகிறோம். பாட்டு எழுதுவதுங்கிறது நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். அப்படி வரும்பொழுது அந்த வாய்ப்பை நான் மிக சரியாகவே நான் பயன்படுத்தியிருக்கிறேன். ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த பாடல்களெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் இதில் உள்ள மிக வருத்தத்துக்குரிய விஷயமே. நீங்கள் வந்து சாட்டை அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து கல்விக்காக ஒரு 5 பாட்டு எழுதியிருக்கிறோம். ஒரு முறை தேறினால் தலைமுறை வாழுமேன்னு அதில் ஒரு வரி இருக்குது. கற்பி ஒன்று சேர் அப்படிங்கிற அம்பேத்கருடைய விஷயங்கள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தெரியாது, அதான் அதில் உள்ள பிரச்சனை.
நீங்கள் வந்து மாவீரன் கிட்டுங்கிற ஒரு படத்தில் வந்து இணைவோம் இணைவோம்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்து முழுக்க முழுக்க பெரியாருடைய கருத்துக்களை வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இதெல்லாம் நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேனே தவிர, என்னுடைய பாடல்களில் வந்து இப்போ வந்து எம்புட்டு இருக்குது ஆசைங்கிற அளவுக்கோ, அல்லது வந்து ஊதா கலரி படம் அல்லது மற்ற பாடல்களோ ஒரு வெகுஜன ரசனை அடிப்படையில் அது போய் சேர்றதில்லை. அதுக்கு சேராததற்கு ஒரு காரணம் இந்த ஊடகங்கள்னு நான் சொல்லுவேன். ஊடகங்கள்ங்கிறது வந்து வெகுஜன ஊடகங்களில் ரொம்ப குறிப்பாக தொலைக்காட்சிகளில் பாடல் போடக்கூடிய ஊடகங்கள் இருக்குல்ல, அது செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த துள்ளல் இசைப்பாட்டு அல்லது குத்துப்பாட்டு என்று சொல்லக்கூடிய பாட்டை தான் அவங்க முதல்ல போடுவாங்க. அப்போது இந்த சமூகத்துக்கு என்ன கருத்து வரணுங்கிறது, அந்த சமூகத்துக்கு என்ன பாட்டு வரணுங்கிறத யார் தீர்மானிக்கிறாங்க? இயக்குனர் தீர்மானிக்கிறாரு, தயாரிப்பாளர் தீர்மானிக்கிறாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் தீர்மானிக்கிறாரு, ஹீரோ தீர்மானிக்கிறாரு, அதுக்கப்புறம் ஊடக முதலாளி தீர்மானிக்கிறாரு, ஊடக ஒளிபரப்பாளன் தயாரிக்கிறான், அதுக்கப்புறம் அந்த டேபிளில் அவனுக்கு பிடிச்சிருந்தா அந்த பாட்டை ஒளிபரப்பு செய்யக்கூடிய அந்த டெக்னீஷியன் முடிவு பண்ணுறானே தவிர, இதில் பாடலாசிரியர் எங்கே இடம் பெறான்னு நீங்கள் சொல்லுங்கள். அதனால் இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் இனி வரக்கூடிய எந்த பாடலாசிரியர்னு கேட்காதீங்க. இதுதான் நிலைமை. இல்லை சார், நான் அப்படி கேட்கல சார். இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் தான் நான் வந்துட்டு விரும்புகிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ சொன்னீங்களா அம்பேத்கரோட கருத்தெல்லாம் சொல்லியிருக்கனால நீங்கள் அதில் விருப்பப்பட்டிருக்கீங்க, அதில் சந்தோஷப்பட்டுறீங்க. ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். இல்லை, அது வந்து அந்தந்த படங்களில் அந்தந்த பாடல்கள் வருகிற பொழுது அதற்கான முழு உழைப்போடு அதை நான் வந்து நிறையவே செஞ்சுருக்கிறேன். அப்படி ஒரு பட்டியலும் என்னிடம் இருக்குது. அது வந்து என்னென்னா, இந்த காடு அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த காடுங்கிற திரைப்படத்தில் வந்து ஒரு 3 பாடல் வந்து காட்டை காப்பாற்ற வேண்டியதின் அவசியத்தை பற்றிலாம் 2 பாட்டு இருக்குது. ஆனால் இது வந்து என்னென்னா பெரிய அளவில் வெளியில் வந்து தெரியல. சமுத்திரக்கனியோடு பேசிகிட்டு இருக்கும்பொழுது கூட வந்து அவர் சொல்லுவார், நாங்கள் வந்து நாடோடிகளில் வந்து சம்பவ சிவசம்பவம்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அந்த சம்பவ சிவசம்பவ பாட்டு வந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த கதையை என்கிட்ட அவர் சொல்லலை. முதல்ல கதையை அவர் சொல்லாமல் வந்து பாட்டு வந்து நட்பை பற்றி அப்படின்னு சொல்லிட்டார். நட்பை பற்றிங்கிறது யாரும் எழுதலாம், லவ்வை பற்றி எழுதுகிற மாதிரியே நட்பை பற்றியும் எழுதிடலாம். நான் எழுதிட்டு போயிட்டேன். நீங்கள் எழுதிட்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். நான் எழுதிட்டு போயிட்டேன். அந்த பாட்டு வந்து தேர்வு செய்யப்பட்டு இதுதான் இறுதி வரிகள் இந்த பாட்டில் வரப்போகுது அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு, இப்போது நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். சொன்னோடனே எனக்கு வந்து என்னென்னா, நட்பை பற்றி தான் அந்த பாட்டு எல்லாமே. ஆனால் அந்த கதை சொன்ன எந்த விஷயமும் அந்த பாட்டில் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சுது. நான் சொன்னேன், இது இப்படி வரவே கூடாது இந்த பாட்டில். இதில் வந்து 2வது சரணத்தில், அதாவது காதல் என்கிற பெயரில் காதலிக்கிறவர்கள், உண்மையாக காதலிக்கிறவர்கள், இந்த 2 பேருக்குமான விஷயத்தை தான் இந்த இதில் சொல்லியிருக்கீங்க. இதில் இந்த காதலுங்கிற பேரில் காதலிக்கிறவங்கள பற்றி எதுவுமே வரலையே அப்படின்னு சொன்னேன். அப்படியா சொல்கிறீங்க? அப்போ என்ன பண்ணலாம், நாளைக்கு ரெக்கார்டிங் ஆச்சு அப்படின்னாரு. நீங்கள் பாம்பே போயிருங்க, நான் சொல்லிடுறேன் அப்படி சொல்லி அவர் பாம்பே போனதுக்கு பிறகு இரவோடு இரவாக தொலைபேசியில் தான் ஒரு 4 வரி சொன்னேன். அதாவது ஆசைக்கு வாழும் வாழ்க்கை ஆற்றிலே கோலமாகும்னு அதில் இருக்கும். இந்த 4 வரி தான் இந்த 2வது பகுதியில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்களுக்கு பொருந்தக்கூடியதாக அது இருக்கும். அப்படி வந்து பாடலுக்குள்ளே வந்து அவ்வளோ தூரம் பணியாற்றக்கூடியவர் வேறு படங்கள் செய்கிற பொழுது, இப்போ தொண்டன் ஒரு படம் வந்திருக்கு. இந்த தொண்டன்கிற படத்தில் வந்து ஏழை வாழவேன்னு ஒரு பாட்டு இருக்குது. இது வந்து ரொம்ப பெரிய உலக தத்துவத்தையெல்லாம் உள்ளடக்கி தான் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ பேருக்கும் தெரியாது. போய் வரவான்னு ஒரு பாடல் இருக்குது. இந்த பாடலுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்க, விழுந்தாலும் நாமே விதை போல வேண்டும்னு இருக்குது. விவசாயி பற்றி இருக்குது, அதில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பற்றி இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருக்குங்கிறத நான் சொன்னால் தான் தெரியுது. அதுதான் இதில் இருக்கிற பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த கருத்துக்களை என்பது இந்த சமூகமே அந்த கருத்துக்களை நோக்கி இருக்கிற பொழுது பட்டுக்கோட்டையார் கொண்டாடப்பட்டார், கண்ணதாசன் கொண்டாடப்பட்டார். இந்த சமூகம் ஒரு போராட்ட சமூகமாக மாறினால்தான் இந்த போராட்ட பாடல்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கால் என்னோடய எண்ணம் தவறாக கூட இருக்கலாம். அந்த ஒரு எம்ஜிஆர் மாதிரியான ஒரு குரல், எஸ்எஸ்எஸ் மாதிரியான ஒரு குரல், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், இந்த அரசியல் அந்த காலத்தில் இருந்தது, இன்றைக்கு இல்லாமல் இருப்பதற்காக காரணம் நமக்கு தெரியல. இந்த காரணங்களால் தான் இந்த மாதிரியான விவாதங்கள் கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், நீங்கள் படைப்பாளராக மாறுவதற்கான தருணமோ அல்லது வந்து எது தூண்டுதலாக அமைஞ்சது ஒரு படைப்பாளர் மாறுறதுக்கு அந்த ஆரம்ப காலகட்டம்? என்னுடைய சூழல் வந்து ரொம்ப நல்ல சூழல். என்னுடைய அப்பா வந்து ஒரு இடதுசாரி சிந்தனையாளர், பொதுவுடைமை கட்சியில் தஞ்சை நகர பொறுப்பில் இருந்தவர். அதனால் என் வீட்டுக்கு வந்து என்னென்னா எப்போதும் நிறைய தோழர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். எப்போதும் தோழர்களோடு அவர் இருப்பார். அவர் ஒரு தோழர். அப்புறம் வந்து அவங்க வந்து என்னென்னா நிறைய பேசிட்டே இருப்பாங்க. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய செயல்களை எல்லாம் நம்ம எப்படியாவது நீக்கணும் தோழர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எனக்கு ஏகாதிபத்தியமும் தெரியாது, அமெரிக்காவும் தெரியாது. நான் தூரத்திலே நின்று வாய் பார்த்துட்டே இருப்பேன்.
இந்த நில உடைமை சமூகம் வந்து அழிந்தால் ஒழிய இங்கே புரட்சி சாத்தியமில்லை தோழர் அப்படின்னு அவங்க பேசிக்குவாங்க. நில உடைமை சமூகம்னா என்னன்னு நமக்கு தெரியாது. காலமகள் வாசலிலே கோலமகள் குருதியினால் கோலமிட வைத்த தினமேன்னு தணிகை செல்வன் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். நீங்கள் படிச்சிங்களா தோழர் அப்படின்னு அவங்க பேசிக்குவாங்க. யாருப்பா அந்த தணிகை செல்வன் அப்படின்னு நமக்கு தெரியாது. மனுஷங்கடா மனுஷங்கடா அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம இன்குலாப் எழுதியிருக்கிறார் தோழர். மேடைகளில் அன்றைக்கி வந்து கேஏஜி பேசி பாடினார், பிரமாதமாக இருக்குன்னா எனக்கு அப்போ தான் இன்குலாப்புங்கிற பேர் தெரியும். இப்படி சின்ன வயசுலேயே எனக்கு பெயர்கள் எல்லாம் தெரிந்தது. அது ரொம்ப ஒரு அற்புதமான சூழல். அப்புறம் எங்கள் அப்பா வந்து ரொம்ப நிறைய புத்தகம் வாசிக்கக்கூடியவராகவும் இருந்தார். அதனால் ஏராளமான புத்தகங்கள் வந்து இதெல்லாம் யாருன்னு தெரியாத போதே நான் மார்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். நான் இந்த மார்க்ஸு, இவர் தான் பெரியார், இவர் தான் அம்பேத்கர், இவர் தான் மாவோ, அப்படிலாம் வந்து சின்ன வயசுலேயே எனக்கு அது ஒரு சின்ன பயிற்சி இருந்தது. நான் அதை நோக்கி பேசலை, அதை நோக்கி செய்யலைன்னா கூட அதற்கான தரவுகள் என்கிட்ட இருந்தது. அப்புறம் வந்து எங்கள் அப்பாவை சந்திப்பதற்கு அப்போவே வந்து நிறைய தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த தஞ்சாவூரில் எப்போ கூட்டம் நடந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து மதிய உணவு வந்து அருந்துவாங்க. அப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது இவங்கெல்லாம் ஒரு தமிழ் சமூகத்தில் வந்து ரொம்ப முக்கியமானவர்கள் அப்படின்னா அவங்க புத்தகங்களை படிக்க ஆரம்பித்து அது அந்த சிந்தனை வயப்படாமல் நான் வந்து என்னென்னா நம்ம அவங்களிடமிருந்து தனித்து காட்டணும்ல அப்படிங்கிறதுக்காக முதல்ல நான் எழுதினது தான் முதல்ல ஈழ இயக்கம் அப்படிங்கிற ஒரு கவிதை தான் நான் எழுதினேன். அப்போது 84ன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு 13 வயசு இருக்கும். அப்போ ஈழ போராட்டம் வந்து பயங்கர பிரச்சனைகளோடு இருக்கும்போது இப்போயும் பிரச்சனையோடு தான் இருக்குது. அப்போ ரொம்ப மனம் உந்தப்பட்டு அந்த கவிதை நான் அதை எழுதினேன். அது ஒரு பத்திரிக்கையில் பிரசுரமாச்சு. அதுக்கப்புறம் அந்த பெயர் பார்க்குற ஆசைங்கிறது ஒன்று வந்துடும். அது இயல்பாக எழுத ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே வந்துடும். அப்புறம் வந்து அந்த எல்லாருக்குமே பேர் பார்க்குற ஆசை ஒன்று இருக்குது. குறைந்தபட்சம் கல்யாண பத்திரிக்கையிலையாவது அது எல்லாருக்கும் நடந்துடும். நமக்கு வந்து பத்திரிக்கையில் பேர் பார்த்தோன்னே உடனே இந்த பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு வரும்பொழுது ஏறக்குறைய ஒரு 600 பத்திரிக்கையில் என்னோட 600 கவிதைகள் பிரசுரமாயிருச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து சென்னையில் வந்து நான் கிளம்பி வந்தேன். அதனால் சூழல் என்பது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த சூழல் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். இப்போ கவிஞராகவோ இல்லை பாடலாசிரியராகவோ வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு சங்க இலக்கியம் இல்லை மற்ற தமிழ் இலக்கியத்தில் எந்த அளவுக்கு பரிச்சயம் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அடுத்து மிக நல்ல பரிச்சயம் இருக்கிற எத்தனையோ பேர் வந்து தமிழ் ஆளுமையாக வந்து பரிணமிக்கிறது இல்லை, அதுக்கு காரணம் என்னன்றது ஒரு கொஷின். ரெண்டாவது வந்து உங்களுடைய பரிந்துரை கிடையாது. நீங்கள் எந்தெந்த தமிழ் புத்தகங்களெல்லாம் நம்ம தவற விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த புத்தகங்கள் ஒரு 5ஓ 10ஓ சொல்லுங்கள். ஒரு பாடலாசிரியனாக ஆவதற்கான குறைந்தபட்ச தகுதி அப்படின்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் நினைக்கிறது எல்லாமே சொல்கிறேன். இதுதான் தகுதின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன், எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம் தமிழ் தெரியணும், அதிகமாக இங்கிலீஷ் தெரியணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான தகுதி. அப்புறம் இந்த ஒரு பாடல் அப்படிங்கிறது ஒரு பாடலாசிரியனாக பரிணமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையை பற்றின ஒரு குறைந்தபட்ச அறிவுங்கிறது ரொம்ப பெரிய சொல்லாக இருக்குது. குறைந்தபட்ச தெளிவு அல்லது தெளிதல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா எல்லாத்த பற்றியும் கொஞ்சமாவது நமக்கு தெரிந்திருக்கணும். குறைந்தபட்சம் பெரியாரை தெரியணும், குறைந்தபட்சம் அம்பேத்கரை தெரியணும், குறைந்தபட்சம் மார்க்ஸை தெரியணும், குறைந்தபட்சம் சங்க இலக்கியம் தெரியணும், குறைந்தபட்சம் தமிழை உள்வாங்கிக் கொள்வதற்கு தமிழில் எழுதியிருக்கக்கூடிய எல்லாரை பற்றியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் காணாசுவும் உங்களுக்கு தெரியணும், ஜானகிராமனும் தெரியணும், வெங்கட்சாமிநாதனும் தெரியணும், மறைமலை அடிகளையும் தெரியணும், தேவனைய பவானியரையும் தெரியணும். இப்படி எல்லாரையும் தெரியணும். முதல்ல இது தெரிந்தவர்கள் மட்டும்தான் பாடலாசிரியராக ஆக முடியும். கவிஞராக ஆவதற்கும் பாடலாசிரியர் ஆவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒருவர் பாடலாசிரியனாக எளிதாக ஆகிவிடலாம், ஆனால் கவிஞனாக ஒருவன் அவ்வளவு எளிதாக ஆகிவிட முடியாது. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. கவிஞனுக்கும் பாடலாசிரியருக்கும் என்ன வித்தியாசம் அடுத்ததுக்கு வரும். இந்த பாடலாசிரியனாக ஆவதற்கு மொழி பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மொழி பயிற்சிங்கிறது வந்து என்னென்னா ரொம்ப பேசிக்காக, இதில் யாராவது பாடல் எழுதும் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு கூட நான் சொல்கிறது பயன்படும்னு நினைக்கிறேன். குறைந்தபட்ச யாப்பு இலக்கணத்தை நீங்கள் படிக்கணும். முதல்ல நீங்கள் வந்து சந்தங்களை புரிந்து கொள்ளணும். சந்தங்களை புரிந்து கொள்வதற்கு முன்பாக மாத்திரை அளவுகள் உங்களுக்கு தெரியணும். முதல்ல நெடில்னா இவ்வளோ மாத்திரை, குறில்னா இவ்வளோ மாத்திரை, ஒற்றுனா இவ்வளோ மாத்திரைன்னு தெரியணும். இது தெரியாமல் நீங்கள் பாட்டு எழுதவே முடியாது. சில பாட்டெல்லாம் நான் இப்போ கேட்கும் பொழுது இந்த மாத்திரை அளவு தெரியாமலே பல பாடலாசிரியர் பாட்டு எழுதியிருக்காங்க, இந்த இசையமைப்பாளர்களும் இருக்காங்க. என்னென்னா நான் இப்போ கூட சகோதரி அவங்களுக்கு சொன்னேன், அதோ அந்த பறவை போல் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இதை நீங்கள் சாதாரணமாக கேட்கும்போது இது அதுவும் அந்த பறவை போல் வாழ வேண்டும். ஆனால் அந்த பாட்டை நீங்கள் திரும்பி கேள்வி பாருங்கள், அதோ அந்த பறவை போலன்னு இருக்கும் மெட்டு. அதோன்னு அந்த சொல்கிற உச்சரிப்புலேயே அது எங்கேயோ இருக்கிறது உங்களுக்கு தெரியும். கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடின்னு ஒரு பாட்டு இளையராஜா இருக்கும். இன்னும் என்னை வெகு தூரம் அப்படின்னு பாரு,
தூரத்தையே அவ்வளோ தூரமாக சொல்லணும் இல்லையா? ஆனால் அதுதான் நம்மளுடைய தமிழில் இருக்கக்கூடிய சிறப்பு. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே. இந்த நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே வந்து வார்த்தையாக படிச்சிங்கன்னா வார்த்தை தான் அது. ஆனால் அதை இசைஞானி வந்து அதை பண்ணும்பொழுது நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே அப்படின்னு இருப்பார். பறக்கிறதுனா பறக்கிற மாதிரி இருக்கும் அது. அப்போ மொழியை வந்து நீங்கள் என்னவா நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க, எதுக்கு அந்த வார்த்தையை நம்ம அங்கே போடுறோம், இந்த வார்த்தை எதற்கு அங்கே பொருந்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவு இருக்கணும்னு நினைக்கிறேன். வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா அப்படின்னு போட்டுடலாம். ஆனால் இன்பம் இருளிலா ஒரு பாவையின் அருளிலான்னு எழுதுவதற்கு ஒன்று தேவைப்படும். நீங்கள் இருளுக்கு அருள் போடுறோங்கிறது மேட்ரு கிடையாது. ஆனால் அது அருள்னால தான் அந்த இருள் இன்பமாகும்னு தெரியணும் உங்களுக்கு. அப்போது இது வந்து ஒரு ஒரு தத்துவம் கொஞ்சமும் இசை கொஞ்சமும் இலக்கியம் கொஞ்சமும் உங்களுக்கு தெரிந்தால் ஒழிய இந்த இடத்துக்கு நீங்கள் வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இது வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேங்கிறது வந்து என்னென்னா, பயிற்சினால் வந்துடலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. அந்த பயிற்சியை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டே இருக்கணும். இந்த மொழியை வந்து ரொம்ப செறிவாக இப்போ முதல்ல வந்து ஒரு பாட்டு எனக்கு கொடுக்கும் பொழுது ரொம்ப பதட்டமாக இருந்தது எனக்கு. ஒரு பாட்டுன்னா தானனா 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 தன்னா அனானா தனானா நானனா நானாம்பாங்க. இதை எப்படி நீங்கள் பிரிப்பீங்க? தன்னன்ன தனன தானா தனனானா தனனானா இப்படி பாடுவார் அவர். ஹார்மோனியப்பட்டில் அவர் பாடுவார். ஏத்தாப்பில் மியூசிக் டேரக்டர் அவர் வாசிச்சிருவார், நம்ம ஏத்தாப்பில் இருப்போம். இப்போ வந்து டைரக்டர் சொல்லுவார் பிரமாதமாக இருக்குது சார் டியூன் பாரு. அவர் எதை புரிஞ்சு அதை சொல்கிறாருன்னு நமக்கே தெரியாது, மியூசிக் டைரக்டருக்கும் தெரியாது அதில் என்ன வார்த்தை வரப்போகுதுன்னு. எம்பிட்டு இருக்குது ஆசை ஓ மேலே அதை காட்ட போகிறேன்னு வரணும். அது நீங்கள் அந்த பாவம் வரணும்ல உங்களுக்கு. இந்த பாவத்துக்கு உங்களுக்கு பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு மொழி வந்து ரொம்ப எம்புட்டுன்னு போட்டால் அம்புட்டுன்னு அடுத்தது வரணும். அம்மம்மானா சொல்லுமான்னு வரணும். கண்ணம்மா கண்ணம்மான்னு ஒரு பாட்டு இந்த ரெக்கையில் வந்தது. ரெக்கை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலைன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து என்னென்னா, ஒரு ஒரு குழந்தை வயதில் இருக்கக்கூடியவன் தன்னுடைய அக்கா வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மீது இள வயதில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபாக்சுரேஷனை சொல்லணும். ஆனால் அதை நீங்கள் நேரடியாக சொல்ல முடியாது, அதை காதலாக நீங்கள் சித்தரிச்சிட முடியாது. அப்போ அதுக்குள்ளே ஒரு நாகரிகமும் இருக்கணும், ஆனால் அதே சமயம் அந்த பாவமும் வரணும், அந்த உணர்வும் வரணும். அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்ணம்மாங்கிற வார்த்தையை பாரதியார் என்ன பொழியில் பயன்படுத்தியிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் கண்ணம்மாவே போட முடியும். இல்லைன்னா சொல்லுமான்னு தான் போட்டிருக்க முடியும் நம்ம. அப்போது அந்த அந்த பயிற்சி தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் பாடலாசிரியர் ஆவதற்கு. ஆனால் கவிஞன் ஆவதற்கு இந்த பயிற்சிகள் எதுவும் தேவையில்லை, உங்களுக்கு உணர்வு இருந்தால் போதும். கவிஞனாகுவதற்கு உணர்வு போதும், பாடலாசிரியர் ஆவதற்கு பயிற்சி தேவை. பாடலாசிரியனாக யார் வேண்டுமானாலும் ஆகிவிடலாம், கவிஞனாக யாருமே ஆக முடியாது. இதுதான் நான் நினைக்கிறது. அப்புறம் என்னென்ன புத்தகங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்க, நீங்கள் வந்து நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து தொல்காப்பியத்துலேருந்து படிக்கணும். கூறியது கூறல் குற்றம்னு தெரிஞ்சதுன்னா ஒரே பாட்டில் 3 தடவை நம்ம மலர்னு போட மாட்டோம். அப்போது நீங்கள் அதுவும் உங்களுக்கு தெரியணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு செய்யுள் எல்லாமும் கொஞ்சம் ஓரளவு தெரிஞ்சுருன்னு நினைக்கிறேன். நீங்கள் வாசிக்கிற அனுபவம் அல்லது அதை நோக்கி நகர்வு இருந்ததுன்னா ஒன்றை மாற்றி ஒன்று போயிட்டே இருப்போம். ஒரு புத்தகத்தினுடைய முன்னுரையை படிக்கும் பொழுது அதில் ஒரு பெயர் வந்து அந்த பெயரை படித்து தான் நல்லா நிறைய புத்தகங்களே படிக்க ஆரம்பித்தேன். இந்த கதையை பற்றி வந்து நம்ம கு அழகிரிசாமி சொல்லும் பொழுது அப்படின்னு ஒருத்தர் எழுதிடுவார். எனக்கு அது வரைக்கும் அழகிரிசாமி யாரும் தெரியாது. ஐயோ இது யாரும் அழகிரிசாமின்னு ஒருத்தர் எழுதுறாரு போலேன்னு சொல்லிட்டு நான் ஒரு புத்தகத்தை வாங்கி படிப்போம். அப்படி தான் நம்மளுடைய வாசிப்பை வந்து நம்ம பெருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு நூலகத்துக்கு வந்து ஒரு புத்தகம் எடுக்கிறோன்னாக்க பெரும்பாலும் இந்த ஒரு புத்தகம் தான் இன்னொரு புத்தகத்தை நமக்கு வழிநடத்தி கொண்டே இருக்கிறது. நல்லா நீங்கள் பார்த்தா தெரியும். ஒரு புத்தகத்திலிருந்து நீங்கள் அடுத்த புத்தகத்தை நோக்கி போகிற மாதிரியே, ஒரு நாளிலிருந்து இன்னொரு நாளை நோக்கி நகர்வது மாதிரியே, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு நாளை நகர்த்தி கொண்டு போவதற்கு உங்களுடைய ரசனையும் அதை தேடுவதற்கான ஆசையும் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். அது வந்து கொண்டு வந்து சேர்த்துரும். நல்ல பாடலாசிரியர் ஆகிறதுக்கு நிறைய தகுதி வேணும், அது எனக்கே தெரியாது, அதனால் அந்த பதில் நான் சொல்ல முடியாது. அந்த நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டார். ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி இயக்குனர் கூட்டம் ஒன்று நடந்தது. அப்போ வந்து கேபி சார் வந்து ரஜினி சார்கிட்ட கேட்டிருப்பார், நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன, முள்ளும் வளரும் படம் பார்த்துட்டு நீங்கள் லெட்ரு எழுதுனீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மணி உங்கள் வாழ்க்கையில் இப்போ 1000 பாடலுக்கு மேலே எழுதிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக ஒரு அங்கீகாரமாக ஆனதுன்னா எந்த சம்பவத்தை சொல்லுவீங்க? நீ சந்தோஷம் வர அளவுக்கு நான் என்ன பாட்டு எழுதலை, ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் எனக்கு என்னென்னா, நாம் ஒரு பாட்டு எழுதுவோம், ஆனால் அது இன்னொருத்தரால் வேறு ஒரு பொருள் கொள்ளப்படும். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அப்படி நிறைய வேறு வேறு சம்பவங்கள் இருந்தாலும் இது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு பெண்ணை பற்றின புரிதல் எப்படி இருக்கணும் ஒரு பாடலாசிரியனாகவும் அல்லது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடியவனும் அப்படின்னு. இந்த குக்குன்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து
ஒத்த நொடியில் தான் என் சித்தம் கலங்கிடுச்சேன்னு ஒரு பாட்டு இருக்கும். எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா, என்னை தொட்டது போல் தொட்டு விட்டால் அழகுராஜா, சொற்களிலே வித்தகராம் கண்ணதாசன், அவர் தொட்டதனால் ஆகிவிட்டேன் வண்ணதாசன் அப்படின்னு அது வந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சு அப்படின்னு ஒரு வரி இருக்குது. அதில் இந்த பாட்டு வந்துருச்சு, எல்லோரும் ரசித்து எல்லோரும் கொண்டாடினாங்க. என்னுடைய மனைவி வந்து ஒரு தடவை கேட்டாங்க, அவங்க அந்த கதாபாத்திரம் 2 பேருமே கண் பார்வை இல்லாதவர்கள். பொட்டை புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிடுச்சு அப்படின்னு நான் சொன்ன அந்த பொட்டை அப்படிங்கிற சொல் வந்து கண்ணில்லாதவர்களையும் குறிக்கும், பெண்ணையும் குறிக்கும். இது ரொம்ப கவனக்குறைவாகவும், எத்தனை பேர் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 30-40 பேர் தாண்டி தான் ஒரு பாட்டு வெளியே வரப்போகுது. 30-40 பேர் இல்லை, இன்னும் கூடுதலாகவே சொல்லலாம். ஆனால் அவ்வளவு பேரையும் அந்த வரியை கிராஸ் பண்ணி தான் அது இப்போ பாட்டில் இருக்குது. நீங்கள் அந்த வார்த்தையை தவிர்த்துருக்கலான்னு அவங்க சொன்னாங்க. அவங்க கான்சியஸாக சொன்னாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இல்லை இயல்பாகவே அவங்க புரிஞ்சு சொன்னாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் அன்று ஒரு நாள் எனக்கு ரொம்ப வருத்தமாகிடுச்சு. அதாவது அது பார்வை இழந்தவர்களுடைய காதலை பற்றி சொல்லுது. அதில் வந்து நிறைய கவனம் எடுத்து, அதாவது என்னென்னா அவங்க பார்க்க முடியாதுங்கிறதுனால அதில் ஓமைகள் எல்லாமே வந்து என்னென்னா, எத்தனையோ மெட்டுக்களில் இளையராஜா தொட்டது போலனா அவர் பாட்டு மட்டும் தான் கேட்குறாராம். அதனால் இளையராஜா தொட்ட மாதிரி என்னை தொட்டேன், ஏன்னா இவருக்கு தான் தெரியாதுல்ல அப்படின்லாம் யோசித்து எழுதின நான் வந்து அந்த பொட்டைங்கிற சொல்லை வந்து பயன்படுத்தும் பொழுது இவ்வளோ கவனக்குறவாக இருந்துட்டேனேங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. அதனால் பாராட்டுங்கிறத விட எனக்கு வருத்தம் அந்த ஒரே ஒரு பாட்டில் எனக்கு வந்துச்சு. அதற்கு பிறகு ரொம்ப கான்சியஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மீறி எங்கேயே விட்டுருவேன், யாராவது இப்படி சொன்னால் மாற்றிக்கிறது தான். நடைவண்டி நாட்களில் வந்து அபிவை சரவணனை பற்றி நிறைய எழுதியிருப்பீங்க. பொதுவாக தம்பிகள்லாம் நாங்கள் கவிதைகள் ஏதாவது எழுதி யுகபாரதி அண்ணன்ட்ட போய் நாங்கள் முன்னுரை வாங்கணும்னு வருவோம். மனப்பத்தாயத்தில் தொடங்கி அந்நியர்கள் உள்ளே வரலாம் வரைக்கும் அபிவை சரவணன்ட்டையே முன்னுரை வாங்கணுங்கிற அந்த உணர்வு, நட்பு நடைவண்டி நாட்களில் சொன்னப்போ நான் ஏதோ வேலைக்கு போயிடுவேன், வேலைக்கு போகலான்ட்டு கிளம்புறப்ப நீ படிக்க நூலகத்துக்கு போன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சவன் நண்பனாக இருந்தான். நண்பனை பற்றி நான் வந்து பொறியியல் பட்டதாரி, அப்புறம் ஸ்கூல் வரைக்கும் எல்லாமே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்த, ஐயா சொன்ன மாதிரி ஒரே ஆங்கில வழி பள்ளியில் படித்தவன் நான். என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள் வந்து என்னுடைய தமிழுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். நான் கவிதையெல்லாம் எழுதிட்டு போய் அவங்கள்ட்ட காட்டி அவங்க தான் திருத்துவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா திருத்தி கொடுத்தாங்க. அந்த நண்பர் உங்கள் காதல் கடிதம் எழுதிருக்கீங்களான்னு கேட்டாங்களா, அவ்வளோ தப்போடு நான் எழுதுவேன். நான் எது எழுதினாலும் எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் காட்டுவேன். அதனாலே நான் காதல் கவிதை 22 வயசு வரைக்கும் எழுதலை. ஏன்னா எந்த கவிதையும் எழுதிட்டு போய் அவங்கள்ட்ட காட்டணும். கவிதையே காட்ட முடியாதனால கடிதம் எப்படி எழுதிருப்பேன் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அவ்வளோ தப்பும் தவறுமாக நான் எழுதி கொண்டிருந்த காலத்தில் தஞ்சை புலவர் கல்லூரியில் கரந்தை தமிழ் சங்கத்தில் மாணவராக படித்து கொண்டிருந்தவர் தான் அந்த சரவணன். சரவணன் வந்து வேறு யாரும் இல்லை, ராஜமுருகனுடைய அண்ணன். ராஜமுருகன் என்கிற அந்த இயக்குனருடைய சகோதரர் தான் அவர். அப்போது வந்து அவருடைய பின்புலம் அப்படிங்கிறது வந்து ஒரு திராவிட இயக்க பின்புலம். இன்னும் சொல்லப்போனால் நன்னிலம் நடராஜன் என்கிற திமுகவுடைய கழக பேச்சாளர் இருக்கார்ல, அவருடைய பேரன்கள் தான் அந்த சரவணனும் இவங்களும். அதனால் அவங்களுக்கு ஏற்கனவே அந்த திராவிட முன்னேற்ற கழக பின்னணியே அவங்களுக்கு இருந்தது. திராவிட பாரம்பரியம்னு சொல்லக்கூடாது, திராவிட முன்னேற்ற கழக பாரம்பரியம் அவங்களுக்கு இருந்தது. எனக்கு வந்து என்னென்னா ஒரு இடதுசாரி பாரம்பரியம் இருந்தது. எனக்கு வந்து கூட்டம் எங்கே கூட்டினாலும் சந்தோஷமாக இருக்கும். சரவணனுக்கு எந்த கூட்டத்தை பார்த்தாலும் கோவம் வரும். எனக்கு அடுக்குமொழி கேட்டாக்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவனுக்கு அடுக்குமொழி கேட்டாலே பிடிக்காது. அதனால் அவர் வந்து இடதுசாரி இயக்கத்துக்கு நோக்கி வருவதும் நானும் வந்து திராவிட இயக்கத்தை நோக்கி நகர்வதற்குமாக இருந்த காலத்தில் என் அப்பாவை சந்திப்பதற்கு சரவணன் வந்தார். அப்போ வந்து என்னென்னா ரொம்ப பிரமாதமான மொழி அறிவும் ஆற்றலும் படிப்பறிவு எல்லாமுமாக ஒரு நண்பன் தான். அப்புறம் வந்து அவர் தான் முதல்ல வந்து என்னை மெட்ராஸுக்கு கூட்டிகிட்டு வந்தவர். நாம் வந்து அடுத்து நாம் இருக்க வேண்டிய இடம் தஞ்சை அல்ல சென்னை அப்படின்னு எனக்கு டிக்கெட் போட்டு கூப்பிட்டு வந்தவர். எங்கள் வீட்டிலலாம் பயந்தாங்க ஆக்சுவலாக. அது வந்து அவர் தான் டிக்கெட் போட்டு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்தது. திருட்டு ட்ரெயின்லாம் இல்லை, 42 ரூபா ட்ரெயின். அவர் அழைச்சிட்டு வந்தார். அழைச்சிட்டு வந்து அவர் வந்து பச்சைப்பன் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தார். அப்போ வந்து நான் வந்து பத்திரிகையில் பணிக்கு போனேன். அந்த உறவு என்பது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு சம்பவம் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ வந்து கையில் வந்து அப்போ நமக்கு இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கை பற்றி தெரியாது. மெட்ராஸில் எவ்வளோ செலவாகும்னே நமக்கு தெரியாதுல்ல. தஞ்சாவூரில் இருந்த பையனுக்கு நாங்கள் கொண்டு வந்த காசு 2வது நாளில் செலவாயிருச்சு. என்ன நண்பா, மெட்ராஸ் ரொம்ப காஸ்ட்லியான ஊராக இருக்கே. அதாவது நாங்கள் சாப்பிட்டது தெருவோர கடையில் தான், நாங்கள் போனது டவுன் பஸ்ஸில் தான். ஆனால் அதுவே எங்களுக்கு காஸ்ட்லி. அப்போது இப்படி ஆனோடனே ஒரு 10 நாள் வண்டி தாக்கு பிடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து சரி நண்பா, இனி நாம் சென்னை சரி வராது, நம்ம தஞ்சைக்கே கிளம்புவோம் அப்படின்னு சொன்னோடனே கடைசி ஒரு 50 ரூபாய் மட்டும் எங்கள்கிட்ட இருந்தது. இது நடைவண்டி நாட்களில் நான் குறிப்பிட்டிருக்கேன். அப்போது இருக்கும்போது என்னென்னா இந்த 50 ரூபாயை மட்டும் ரொம்ப இறுக்கமாக வச்சுட்டு
நாம் வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஆனால் நாங்கள் கிளம்ப முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கே டிக்கெட் 49 ரூபா. 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் ஊருக்கு போக முடியும். ஒருத்தர் ஊருக்கு போயிட்டு பணம் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் திரும்பி வரும்பொழுது இவர் உயிரோடு இருக்கணும். ஏன்னா இவர்கிட்டையும் கையில் காசு கிடையாது. இப்படி ஒரு பிரச்சனை. அவள் வந்து சரவணன் சொன்னால், இல்லை நமக்கு வந்து பச்சையப்பன் கல்லூரியில் நேற்று நோட்டீஸ் போர்டில் ஒரு அறிவிப்பு பார்த்தேன், பேச்சு போட்டி அறிவிச்சிருக்கிறாங்க, அதில் நம்ம பேசலாம், முதல் பரிசு 5000 ரூபாய் அப்படின்னு அவன் சொன்னான். இப்போது நீங்கள் சிரிப்பது மாதிரியே நானும் சிரித்தேன். இல்லை அது நம்ம வாங்கிக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. இது கமலஹாசன் நடிகர், அவருடைய பிறந்தநாள் பேச்சு போட்டி அப்படின்னு சொன்னால் அதற்கான சாத்தியமே கிடையாது. அதில் கலந்து கொள்வதற்கான, அதில் பங்கெடுத்து கொள்வதற்கான எந்த சாத்தியமுமே எங்கள் 2 பேருக்குமே கிடையாது. ஆனால் சரவணன் சொன்னான், இல்லை நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி. இவர் வந்து பச்சையம்மன் கல்லூரியிலே மாலை நேர கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கார். அப்புறம் வந்து இந்த பிறந்தநாள் வந்தது. நான் வந்து பரபரப்பாக கிளம்புனேன். இன்றைக்கி பேச்சு போட்டின்னு சொன்னீங்களே, நம்ம போவோம். வேறு வேலையே கிடையாது, இது கூட்டம் நடக்கிறது, எங்கேயாவது நூலகத்துக்கு போகிறது, இப்படி தான் இருந்தது. அப்போ இன்றைக்கி பேச்சு போட்டின்னு சொன்னீங்களே அப்படின்னோடனே நான் வந்து ரொம்ப பரபரப்பாக கிளம்புனேன். நிச்சயமாக நம்ம பரிசு வாங்கினால அப்படின்னு அவர் கேட்டார். பரிசு வாங்கினாலும் பரவாயில்லை நண்பா, பிறந்தநாள் விட மதிய உணவு உண்டு, நம்ம அங்கேயே வந்து கமலஹாசனை சந்திக்கிறோம், நாசருடைய இதில் வந்து நிறைய பேர் வர்றாங்க, அப்போ வந்து அந்த நேரத்தில் வெற்றி பெற்ற இயக்குனர்கள் அவங்களாம் வராங்க, அதனால் அந்த விழாவை வந்து நம்ம வந்து சிறப்பாக ரசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்தோம். நாங்கள் வந்தோடனே வாசலில் வந்து பத்ரின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் இப்போ இருக்கார், இந்த வீராப்பு இந்த படம்லாம் எடுத்தவர். அவர் தான் அப்போ வந்து பொறுப்பில் இருந்தார், அந்த ரசிகர் மன்ற பொறுப்பில் இருந்தார். நாங்கள் உள்ளே போனோடனே எங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு, யார் நீங்கள் அப்படின்னு கேட்டார். இந்த பேச்சு போட்டிக்காக பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். பேச்சு போட்டிக்காக அப்படியே பேச முடியாது, காலேஜில் லெட்டர் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். சரவணனுக்கே தெரியாது அது. அப்படியா? இல்லையே, பேச்சு போட்டின்னு தானே அறிவிப்பு இருந்தது, அதில் வாங்கிட்டு வரணும். அது இல்லைங்க, அது காலேஜில் ஓட்டுனா அந்த துறை தலைவர்கிட்டருந்து நீங்கள் கடிதம் வாங்கிட்டு வரணும், அந்த கல்லூரியில் தான் நீங்கள் படிக்கிறீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, வேறு வாய்ப்பே கிடையாதா? வேறு வாய்ப்பே கிடையாது. இல்லை ஒரு வாய்ப்பு கொடுங்களேன், நாங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறோம். இல்லைங்க அப்படி முயற்சி பண்ணலாம் முடியாது, ஏற்கனவே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியா? அந்த விதியை நீங்கள் தளர்த்தக்கூடாதா? அவர் விதியெல்லாம் தளர்த்த முடியாதுங்க, இது ஒரு பெரிய விழா நடக்குதுன்னா சரி அப்படின்னோடனே நாங்கள் 2 பேரும் உடனே என்ன நண்பா பண்ணலாம் அப்படின்னா, இந்த பத்திரிக்கையில் மாலைச்சுடர்னு ஒரு பத்திரிகை இருக்குது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதில் பணியாற்றுற நண்பர் வந்து ஒருத்தர் எனக்கு தெரியும், அவர் தஞ்சாவூருக்கு வந்தபோது நான் சந்திச்சிருக்கேன், அவரை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அவரை சந்திக்க போனோம். அவர் போனோன்னே அவர் அடையாளம் கண்டுட்டு, ஐயோ வாங்க நண்பர்களே, எப்படி இருக்கீங்க, சிறப்பாக இருக்கீங்களா, வாங்க நம்ம ஒரு தேநீர் அருந்துவோம் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு பதட்டம் அதிகமாகிடுச்சு. அந்த தேநீருக்கு போனால் நம்ம கொடுப்போமா அவங்க கொடுப்போமா, நம்மகிட்ட இருக்கிறது 50 ரூபா தானே அப்படின்னோடனே சரவணன் வந்து, நண்பா நம்ம தேநீர் அவசியமா அப்படின்னு. இல்லை நண்பர் விரும்புகிறாரு, நம்ம என்ன செய்கிறதுன்ட்டேன் நான். அவர் வந்துட்டார். ஒரு நாகரிகம் கருதி என்ன பண்ணிட்டோம், அந்த பாசையும் கொடுத்துட்டோம். சூடாக வடை வேறு அப்போ போட்டுட்டு இருந்தான். அந்த பார்க்க போன நண்பர் வேறு ஒரு சிகரெட் பிரியராக வேறு இருந்தார். அவர் ஒரு பாக்கெட் சிகரெட் வேறு வாங்கினார். ஆகா நண்பா, இனி நாம் தஞ்சை செல்வதற்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு. சரி பரவாயில்ல, மதிய உணவு இன்று முடிந்தது, நம்ம அதை பற்றி யோசிப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்தோம். திரும்பி நாங்கள் வந்துட்டு இப்போது கமலஹாசன் வந்திருப்பார், அவரை சந்திக்குவோம் அப்படின்னு. ஊர்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு கமலஹாசனை பார்க்குறது ஒரு பெரிய ஆர்வம் தானே, அந்த ஆர்வத்தில் தான் நாங்கள் போனோம். நாங்கள் போகும்போது அந்த பத்ரி வாசலில் நின்றுட்டு இருந்தார். தோழர்களே இங்கே வாங்க, நீங்கள் தானே வந்து அந்த பேச்சு போடுறது பேசுகிறது கேட்டீங்க. ஆமாம் பேசுகிறீங்களா அப்படின்னாரு. எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். இல்லை நீங்கள் கடிதம் இதை வாங்கிட்டு வரணும்னு சொன்னீங்களே, அது பிரச்சனை இல்லை, நாங்கள் 15 பேர் கூப்பிட்ருந்தோம், எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்க, சார் வரும்பொழுது யாராவது பேசிக்கிட்டு இருக்கணும், ஆள் இல்லை அப்படின்னா. இதை தானே நாங்கள் முன்னாடியே கேட்டோம், நாங்கள் பேசியிருப்போம்ல அப்படின்னோடனே, 2 பேரில் ஒருத்தர் யாராவது பேசுங்க அப்படின்னாரு. உடனே என்னை விட ரொம்ப சிறப்பாக தமிழ் பேசக்கூடியவன், நிறைய ஆற்றல் மிகவும், நீ பேச சரவணா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உடனே சரவணா உடனே தயாராகிட்டார். இப்போ என்ன பிரச்சனைனா, அப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு பள்ளிக்கூட பிரச்சனை அப்போ இருந்தது. அப்போ வந்து இந்த தனு என்கிற மாணவியை ஒரு ஆசிரியர் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கண் பாதிக்கப்பட்டு ஒரு சம்பவம் அந்த நேரத்தில் பரபரப்பாக இருந்தக்கூடிய சம்பவம். இதெல்லாம் சொல்லிட்டு நாம் எங்கே போகிறோம் அப்படிங்கிற தலைப்பு அது. அந்த தலைப்பில் பேசினார். முதல் சுற்று பேசினாங்க. ஏற்கனவே அந்த 15 பேர், அதுக்கப்புறம் 3 பேர் பேசி 18, அப்புறம் 20, 21 ஆளாக சரவணன் பேசுகிறார். இந்த தகவலாம் எங்களுக்கு தெரியாது, ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்படி பேசுனாங்கன்னு தெரியாது, என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. நாங்கள் தான் வந்து நண்பரை சந்திக்க போயிட்டு இருந்து 50 ரூபாய் செலவழிச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பா, இந்த பங்கேற்பாளர்களுக்கான ஆறுதல் பரிசு உண்டா அப்படின்னு அவர் கேட்டார். இல்லை ஆறுதல் பரிசுலாம் இல்லை, முதல் பரிசு 5000, 2வது பரிசு 3000, 3வது பரிசு 2000 ரூபா. பரிசளிப்பு எங்கே நடக்கும் அப்படின்னா
இதில் கடற்கரையில் நடக்கும். இங்கேருந்து கடற்கரை போகிறது கூட நம்மகிட்ட காசு இல்லையா நண்பா, அதாவது பரிசே வாங்கலை. அது வரைக்கும் நாங்கள் இதெல்லாம் யோசித்தோம். இல்லை அது பார்த்துக்கலாம் நண்பா, நம்ம இங்கேருந்து இப்போ நமக்கு 2 மணி உணவு வேலை இடைவெளி முடிச்சுட்டோம், நம்ம கடற்கரையில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அப்படியே எங்கள் பக்கம் தான் அண்ணா அரங்கம் இருக்குது, அங்கே நம்ம போயிடுவோம். அப்படிலாம் பேசிவிட்டு முதல் சுற்று போனோம். அந்த 21 பேரில் இவன் ஒருவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். அப்புறம் திருப்பி அந்த அடுத்த சுற்று 2வது சுற்று வந்துச்சு. 2வது சுற்றிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்டான். 3வது சுற்றில் தான் அந்த அறிவிக்க போகிறாங்க. அப்போது வந்து ரொம்ப பிரமாதமான பேச்சு, சரவணனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பேச்சு அது. அப்புறம் வந்து அதை பார்க்குறதுக்காக வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு வந்து 3வது பிரச்சனை நாங்கள் வந்து கீழே உட்காந்துட்டு நான் வந்து குறிப்பெடுத்துக்கிட்டே இருப்பேன். அவர் அடுத்த சுற்று பேசிட்டு வருவார். என்ன எப்படி நம்மளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அரங்கத்தில் உள்ளவங்களாம் பயங்கரமாக கைத்தட்டுறாங்க. ஆனால் கைத்தட்டுகளுக்காகவே பரிசு கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாதே. அப்புறம் வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இல்லை பத்ரி வந்து சும்மா வந்து நம்மளை கூப்பிட்டு பேச விட்டார், நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாரா, இல்லை போட்டியில் நம்ம இருக்கிறோமா? இல்லை நம்ம போட்டியில் இருப்போன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது சரவணன் பேசிகிட்டே இருக்கும் பொழுது கமலஹாசன் வந்துட்டார். கமலஹாசன் வந்த உடனே அப்போ வந்து ஏதோ ஒரு கரையை கைப்பற்றாமல் அதிமகளை உன்னால் நடக்க முடியுமா என்று மேத்தான் எழுதியிருக்கிறான் அப்படின்னு இவர் சரவணன் பேசுகிறாரு. சரவணன் பேசினோடனே அப்படியே வந்து ஒரு கொஞ்சம் நேரம் கமலஹாசன் அந்த பேச்சை கேட்டுட்டு அடுத்து அவர் பேசணும். அவர் பேசும்பொழுது அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, எவ்வளோ தூரம் வாசித்து விட்டு எவ்வளோ தூரம் வந்து தெரிந்து கொண்டு இந்த கருத்துக்களை எல்லாம் பேசுகிறாங்க, குறிப்பாக அந்த தனுவை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, இப்படி தான் மாணவர்கள் இருக்க வேண்டும், இளைஞர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் பேசிட்டு போயிட்டார். கரெக்டாக இவர் பேசும்பொழுதும் அவர் கரெக்டாக அதை சொல்லும் பொழுதும் சரியாக இருந்தது. நடுவர்கள் எப்படி பரிசு கொடுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு நான் உடனே கண்டிப்பாக நமக்கு தான் பரிசு அப்படின்னு, கண்டிப்பாக கிடைக்கும் நண்பா அப்படின்னோடனே அப்போ வந்து பேசிட்டு 3 சுற்று முடிச்சிட்டோம். ஆனால் அவங்க ஒரு டீ கூட கொடுக்கல. நண்பன் வந்து ரொம்ப டயர்டானோடனே, நண்பா நம்மகிட்ட இருப்பு எவ்வளோ இருக்குது, 12 ரூபாய் இருக்குது, நீ ஒரு தேநீர் இருந்தேன், நீ ரொம்ப பேசி கலைச்சிருக்க அப்படின்னு. இல்லை நீயும் கலைச்சி தான் இருக்கிற, 2 பேரும் தேநீர் இருந்தோன்னு. இல்லை எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம், ஏன்னா மதிய உணவு இருக்குது, நம்ம தேநீர் இருந்தனாலும் நமக்கு உணவு பிரச்சனையாயிரும், அதனால் நம்ம தேநீர் அருந்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றில் வர வரைக்கும் பேர் சொல்லலை. முதல் பரிசு சரவணன் கடைசியில் சொன்னாங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆடிட்டோரியம் போகிறதுக்கே நடந்தே தான் நாங்கள் போனோம். அது போய் அவங்க பரிசு கொடுக்கும்போது செக்காக கொடுத்தாங்க. சென்னையில் எங்களுக்கு வந்து எங்கே அக்கௌண்ட் இருக்குது. அப்புறம் அந்த செக்கை மாற்றுறதுக்காக நாங்கள் ஒரு வாரம் போராடி அப்புறம் செக்கை மாற்றி அப்படி தான் சென்னையில் இருந்தோம். அது மாதிரி வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் என் வாழ்க்கையில் ரொம்ப பாதையாகவும் என்னுடைய முன்னேற்றங்களிலும் கூட இருந்த சரவணனை பற்றி நான் இதுதான் முதல் தடவை நான் பதிவு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதற்கான வாய்ப்பு இங்கே ஏற்படுறதுக்காக ரொம்ப நன்றி. அது மாதிரி ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பர்களால் தான் நான் வளர்ந்தேன். அது அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு அன்போடு இருக்கக்கூடியவர்கள் நம்ம கூட இருந்தாங்க, நம்ம வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கலாம். அவர்கள் கொடுப்பது அன்பு தான் முதல்ல நமக்கு தெரியணும். ஆனால் அது எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த கலாச்சாரங்களில் வந்து இப்போ திங்க் பண்ணி பார்த்தா, இப்போ ஓரியண்டல் வெஸ்டர்ன் ஓரியண்டல் வந்து பொயட் 3rd சென்டில் ஆவிட், வர்ஜில் அண்ட் வேர்ட்ஸ்வர்த் அண்ட் கீத் அண்ட் பைரான், இந்த ஷெல்லி, இந்த எமிலி டிக்கன்சன், and so many poets, they are adventures, the crossing the world, the poetic பண்ணியிருக்காங்க. பட் தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போது ஷேக்ஸ்பியருடைய மிகப்பெரிய வார்த்தைகள் ஈஸ் அட்ராக்டிவ், த மேக்கிங் ஓவர் போயட் அண்ட் சம்திங் த வைட் இன் தி யூனிவர்சலிசம் ஈஸ் டிஸ்கிரைபிங் அபவுட் த போயட்ஸ் எவன் டு த எர்த் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. பட் ப்ராகரஸ், எவரி போயட், எவரி செய்யுள், எவரி கவிதை, it going to the people, the progress and describing the life and progress and thinking of developments and youth or the adult or the women or society. But if comparing that the Western knowledges and Tamil poet knowledges, what is the contradictions, what is the different to advantages to the people and advantages to the development? ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நல்லது. அதாவது இவ்வளோ கம்பேரிசனோட இதற்கான பதிலை நீங்கள் யோசிச்சுட்டு கேட்ட கேள்வி மாதிரியே தான் இருக்குது. அதனால் you think about they are crossing, why should not crossing the Tamil poet in the universalism? 2 விஷயந்தான். இப்போது நீங்கள் ஒரு நல்ல கவிதையை மொழிபெயர்த்துடலாமே. இப்போ only Ovid, just Ovid, I write, just refer in the sections, the sweet pleasure of the humble life,
the sweet pleasure of the humble life. How can the describing the words and sweetly go to the people and attractive at the words? இல்லை, அது வந்து என்னென்னா, நீங்கள் அதாவது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அல்லது மேற்கத்திய இலக்கியங்களில் இருக்கக்கூடிய சிறப்புகள் தமிழில் இருக்கிறதா, அல்லது அது உலக அளவுக்கு ஏன் போகலை அப்படிங்கிற ஒரு பதட்டமும் தயக்கமும் எல்லா தமிழனுக்கும் இருக்க தான் செய்யுது. அந்த தயக்கத்தின் வெளிப்பாடாக நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னு நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். Why? Because every process, learning process, every developments, the learning crossing in the intellectuals and mind progress. If you are the learning the process from the ancient world, whatever may be, is a Tamil, India is the ancient peninsula, the equal to the Greek, equal to the Roman, equal to the world. Because that literatures they come over here, the same ancient civilizations. இது எல்லாமே மொத்தமாக இருக்க சொல்ல, why should not reach to the universalism level? இல்லை, யூனிவர்சலிசம் லெவல் தமிழில் இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு நம்ம தானே முதல்ல சொன்னோம் உலகத்தில். ஓகே 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 அதான் ஓகே, யாவரும் கேளு எல்லாமே எல்லாமே. We are also the people, we are also இல்லை the அதான் humans. நான் முன்னாடியே உங்களுக்கு அதான் நான் வந்து என்னென்னா, நீங்கள் இல்லை அதாவது நீங்கள் அதான் நான் சொன்னேன்ல, பதிலை தெரிந்து வைத்துக்கொண்டு ஒரு கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. அந்த நீங்கள் நினைக்கும் பதிலே நான் சொல்ல முடியாது, ஒன்று அடிப்படையான காரணம். அப்புறம் எனக்கு வந்து தமிழில் பெருமிதம் உண்டு. தமிழ் ஏன் உலகளவுக்கு போகவில்லை அப்படிங்கிற அக்கறை எனக்கு தேவையே கிடையாது. தமிழுக்கு அது உயர்வாக இருக்கிறதாங்கிறதே எனக்கு போதுமானது. ஏன் இந்த உலகத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னா, உலகளாவிய கருத்துக்கள் தமிழில் இருக்கிறது என்கிற நுட்பத்தை முதலில் நாமே உணரலைங்கிறது தான். நாம் உணர்ந்து அதை மொழிபெயர்த்து உலகத்துக்கு ஒரு ராமானுஜம் மட்டும்தான் நமக்கு கிடைச்சார். அதுக்கப்புறம் வந்து தமிழில் வந்து நல்ல இலக்கியங்கள் இன்னமும் தமிழில் மொழிபெயர்க்கப்படவில்லை. குறைந்தபட்சம் மலையாளத்தில் கூட மொழிபெயர்க்கப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் மலையாளத்தில் இருக்கக்கூடிய 10 பெரிய எழுத்தாளர்கள் பேரை நான் சொல்ல முடியும். ஆனால் மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞனால் தமிழில் எழுதி கொண்டு இருக்கக்கூடிய 10 எழுத்தாளர் பேரை சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான, இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் கருத்தியலாளர்களும் சிந்தனையாளர்களும் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு வந்து ஒரு பெரிய வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது. என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம், அவர்கள் செய்யக்கூடிய மொழிபெயர்ப்பில் இருக்கக்கூடிய தரம். இன்னொன்று வந்து ஒரு மொழிபெயர்ப்பை வந்து ஒரு முறை எழுத்தாளர் இந்திரா பார்சாவோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், ரொம்ப அற்புதமாக சொன்னார். என்னென்னா, அந்த விதவை பூவிட்டு கொண்டு இருந்தால் அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு வரி எழுதுகிறோம். இது தமிழம் படிக்கும்போது மட்டும்தான் இது நல்லாயிருக்கும். இதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா, ஒரு விதவை பூவிட்டு கொண்டு இருந்தால் அப்படிங்கிற வாக்கியத்துக்கான அர்த்த புஷ்டியை அவங்களால் அறிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா அது கலாச்சாரம் சார்ந்து, பண்பாடு சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து கட்டமைக்கப்படுது. அப்போது இதை தெரிந்த ஒருவர் மொழிபெயர்க்கணும். தெரிந்தவர்கள் மொழிபெயர்ப்பதும் இல்லை, அவர்களுக்கு தெரிவது மாதிரி இவர்கள் எழுதுவதும் இல்லை. இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் அப்படியெல்லாம் நம்ம வந்து நம்மை நாம் குறைத்தோ அல்லது நம்மை நாம் வந்து இதாக நினச்சிக்க வேண்டியதில்லை. நமக்கு பெருமிதமாக நம்ம சொல்லலாம். சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய நூற்பாக்களே போதும். அந்த நூற்பாக்கள் போதும். திருக்குறள் ஒன்று போதும். நீங்கள் வெள்ளத்தனையே மலர் நீட்டம்னு சொன்னதை நான் வந்து எங்கேருந்து சொன்னேனாக்கா, நீங்கள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்லேருந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது எங்கே இருக்குது? அது வந்து வெள்ளத்தனை மலர் நீட்டம் எங்கே இருக்குது? நன்றி ஐயா. நன்றி. வாசகர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்வின் நிறைவாக நன்றியுரையோடு இந்த வார பொன்மாலை பொழுது என்கிற நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றியுரை வழங்கிட எங்கள் அன்பு சகோதரர் திரு ஆ. அசோக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். யுகபாரதியின் உரைநடை அலாதியானது. சின்ன சின்ன வாக்கியங்கள், குத்தல் நடை, கவிதைத்தன்மை, உள்ளார்ந்த கோபம், முகஞ்சொலிக்க வைக்காத விமர்சனம், தன்னையே கேள்விக்குட்படுத்துவது என்று வினைகிறது உரைநடைத்தன்மை. இவை நமது சிறப்பு விருந்தினர் கட்டுரைகள் குறித்து இரா. பச்சையப்பன் அவர்கள் கூறியது. ஜிலுஜிலு வர்த்தக எழுத்திற்கும் உண்மையான இலக்கியத்திற்குமான நுட்பமான வேறுபாட்டை புரிந்திருப்பவர் யுகபாரதி. தானறிந்த வாழ்வை சபை முன் வைக்கும் தைரியமான நேர்மையானவர். இவை கவிஞர் வித்யாசங்கரின் யுகபாரதி கவிதைகள் குறித்தான கருத்து. இவை யாவும் எவ்வளவு உண்மை என கடந்த 1.5 மணி நேரம் நமக்கு நிரூபித்து கடந்திருக்கிறது. எது நல்ல கவிதை என்பதை கூட
வெள்ளத்தனைய மலர் நீட்டம் போல உள்ளத்தனைய உரைகள் சார்ந்ததுதான் என்பதையும் அழகாக இங்கே சுட்டிக்காட்டினார். எல்லாவற்றிற்கும் மேலாக சில வரிகளை இங்கே பாடி காண்பித்து கவிஞர் பாடலாசிரியருக்கு அப்புறம் பாடகர் யுகபாரதியையும் இந்த அரங்கம் அடையாளப்படுத்தியிருக்கிறது என்பது எங்களுக்கான மகிழ்ச்சி. இப்படி ஒரு கவிதைக்கும் சொற்பொழிவுக்கும் நடுவேயான ஒரு நிகழ்த்துக்கலையாக இங்கு உரை நிகழ்த்திய திரைப்பாடல் சொற்றேர் சாரதிக்கு, கவியுலகின் இந்த யுக பாரதிக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் தனது மனமார்ந்த நன்றியையும் மரியாதையும் இத்தருணத்தில் பதிவு செய்கிறது. நமது உள்ளத்தனைய உயர்வுக்கு வாரந்தோறும் வழிகாட்டுகின்ற பொன்மாலை பொழுது போன்ற தொடர் நிகழ்ச்சிகள் இங்கு நடைபெற வழிவகை செய்த பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், இயக்குனர் உள்ளிட்ட உயரதிகாரிகளுக்கும், பல்வேறு இடங்களிலிருந்து வருகை புரிந்து விழாவை சிறப்பித்து வரும் வாசக பெருமக்களுக்கும், நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து நேரலையில் ஒளிபரத்துக் கொண்டிருக்கும் தமிழ் இணைய கல்விக் கழக தொழில்நுட்ப குழுவினருக்கும், நண்பர்களுக்கும், சக நூலகர்களுக்கும் நூலகத்தின் சார்பில் என்றைக்குமான நன்றியும் அன்பும். நன்றி. வாசக நண்பர்கள் நினைவிற்கு அடுத்த வாரம் பொன்மாலை பொழுது எனும் இலக்கியம் சார்ந்த நிகழ்வில் கவிஞர் கலாபிரியா அவர்களின் சிறப்புரை வழங்க இருக்கிறார்கள். வாசக நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவளித்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.